இந்த செஷன் வந்து we are going to go over container security. கண்டெய்னர் செக்யூரிட்டி பற்றி சும்மா சின்னதாக நான் ஒரு 15 ஸ்லைட்ஸ் போட்டிருக்கேன். இந்த ஸ்லைடு வந்து who am I? ஓகே, செகண்ட் ஸ்லைடு வரும் சின்னதாக ஒரு காமிச்சிடறேன். திஸ் இஸ் மீ. ஐ எம் DevSecOps இன்ஜினியர் அண்ட் நான் வந்து AWS Cloud செக்யூரிட்டியும் வெளியே ஒர்க் பண்ணியிருக்கேன். ஃபேன் போட்டுக்கடா. நீ தான் வச்சு ஆஃப் பண்ணுங்க. தம்பிகளா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஸோ ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் ஸ்லைட் போட்டுக்கணும். ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஸோ இன்ட்ரடக்ஷன் பேசிக்கலி எப்போ ஸ்டார்ட் பண்ணலாம்னா, எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம்னா, லாஸ்ட் இயரோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 22,000 வல்னபிலிட்டிஸ் வந்து சிவிஇஸில் ரிப்போர்ட் ஆயிருக்கு ஜஸ்ட் இன் 2024. ஓகேவா? அண்ட் 2023 பார்த்தீங்கன்னா இது 30% அதிகமாக இருக்கு. இது வந்து எதனால இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா, Sorry, Abhinav. I'm not able to see your screen. Everybody is saying. Arivali is sharing the screen, sir. Yeah, Ravi, I am actually sharing the screen. You should be able to see my screen. I'm not able to see it. I don't know. Is it same for everyone? Yeah, there will be. See the screen. Okay, you would be able to see a intro screen. Yeah, the screen is visible to me. Okay, that's fine. Okay, Ravi, is the problem fixed? Not that, but you continue. I will disconnect and join again. Let's see what will happen. Yeah. Okay. Yeah. Okay, so like I was saying, 2023 இருந்து 2024 கம்பேர் பண்ணீங்கன்னா இட்ஸ் மோர் தென் 30% வல்னபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது எதனால நடக்குது அப்படின்னா, இட் இஸ் எவர் எக்ஸ்பேண்டிங் அட்டாக் சர்ஃபேஸ். வரைக்கும் நம்மளோட அட்டாக் சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா keeps on growing as many digital screens and digital pages come into picture. ஒவ்வொரு நாளும் ஒரு புது வெப்சைட் வருது, ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஃபீச்சர் வருது, ஒவ்வொரு நாளும் ஒரு புது பட்டன் வருது, ஒவ்வொரு நாளும் ஒரு புது ஆப்ஷன் வருது. நம்மளோட டிஜிட்டல் வேர்ல்டில் என்ன டூல்ஸ் எடுத்தீங்கன்னா வாட்ஸ்அப் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும். ஸோ இதில் வந்து ஒவ்வொரு ஃபீச்சர் ஆட் ஆகும் போதும் அந்த ஃபீச்சருக்கான இல்லைன்னா அந்த டூலுக்கு அந்த அப்ளிகேஷனோட அட்டாக் சர்ஃபேஸ் வந்து இட் இஸ் ஆல்சோ க்ரோயிங் parallel or proportionally to the feature or the tool as well. அந்த மாதிரி நம்ம அட்டாக் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களோட வல்னபிலிட்டிஸும் வந்து இன்க்ரீஸ் ஆகும். பேசுனீங்களா? இல்ல கண்டினியூ பண்ணுங்க ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ இப்போ இந்த அட்டாக் சர்ஃபேஸ் வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூர் ஷார்ட் பண்ண முடியும், இல்லைனா வந்து அட்டாக் சர்ஃபேஸை வந்து எவ்வளோக்கு எவ்வளோ செக்யூர் பண்ண முடியும் அப்படிங்கிறது வந்து DevSecOpsலையும் க்ளவுட் செக்யூரிட்டியெல்லாம் வந்து பார்ப்போம். அதில் ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ஒரு மெத்தட் வந்து கண்டெய்னர் செக்யூரிட்டி. பேசிக்கலி ப்ரீவியஸ்லி பிஃபோர் 10-15 இயர்ஸ் வந்து எல்லாருமே வந்து சர்வர் பேஸ்மெண்ட் டிப்ளாய் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட மொத்த கோடையும் வந்து ஒரு என்டையர் சர்வரில் ரன் பண்ணுவாங்க. பி ரன்னிங் ஆஸ் அ சிங்கிள் அப்ளிகேஷன், ஒரு என்டையர் சர்வர், பெரிய கான்ஃபிகரேஷன் இருக்கிற சர்வர் வந்து ரன் பண்ணும். பட் இப்போ என்ன நடக்குதுன்னா, எவ்ரி ஒன் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் வர்ச்சுவலைசேஷன். வர்ச்சுவலைசேஷன் வந்து இதில் வந்து அட்வான்ஸாக ஆன இப்போ லேட்டஸ்ட் ஃபங்க்ஷனாலிட்டி லேட்டஸ்ட் இதுதான் வந்து லேட்டஸ்ட் எப்படி சொல்கிறது, வர்ச்சுவலைசேஷன்லேருந்து அட்வான்ஸாக வந்தது தான் இப்போ கண்டெய்னர்ஸ். ஸோ டாக்கர் கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், கண்டெய்னர் டி கண்டெய்னர்ஸ் ஆகட்டும், கூபர்நெட்டிஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே என்ன யூஸ் பண்ணுதுன்னா, இட் இஸ் யூசிங் த வர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட் அண்ட் பில்டிங் இட்ஸ் ஓன் கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர்ஸ் எல்லாமே இட்ஸ் அ வெரி ஸ்மால் வர்ச்சுவல் மிஷின்ஸ். ரைட்டா? ஸோ உங்களோட லேப்டாப் எப்படி ஒரு ஃபிசிக்கல் மிஷினாக இருக்கும், அதே மாதிரி கண்டெய்னர்ஸும் வந்து இட்ஸ் ஆல்சோ அ மிஷின். இட் இஸ் வர்ச்சுவல் அண்ட் இட் இஸ் வெரி வெரி ஸ்மால். ஸோ வி கேன் டிசைட், லைக் நம்ம டிசைட் பண்ணலாம் அதுக்கு என்ன சைஸ் கொடுக்கணும், எவ்வளோ CPU கொடுக்கணும், எவ்வளோ மெமரி கொடுக்கணும்னு ஒவ்வொரு கண்டெய்னர் அதை ஸ்பின் அப் பண்ணும்போது நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். ஸோ அது இவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுனால all the organization, like more than 80%, 90% organization started moving towards containerized applications. அப்ளிகேஷன் போகும்போது அதோட அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து இட் வில் பி ஹை. பிகாஸ் சர்வர் ஒன்று டிஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா
அதை நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். வர்ச்சுவல் மிஷின் டிஸ்ட்ராய் ஆச்சுனாலும் அதை வந்து பேக்கப் போட்டு ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு டவுன் டைம் இருக்கும். ஆனால் கண்டெய்னர்ஸ் வந்து டிஸ்ட்ராய் ஆகுது, தப்பி தவிர ஏதோ ஒரு எரர்னால வந்து கில் ஆகுது அப்படின்னா ஆட்டோ ஹீலிங் மெத்தட்ஸில் இப்போ புதுசாக நிறைய வந்திருக்கு, விச் வில் எனேபிள் கண்டெய்னர் டவுன் டைம், ஜீரோ டவுன் டைமில் நம்ம கண்டெய்னர்ஸை வந்து டிப்ளாய் பண்ணி ரன் பண்ண முடியும். ஸோ அப்ளிகேஷனில் வந்து டவுன் டைமே இல்லாத அளவுக்கு, மோஸ்ட் ஆஃப் த எரர்ஸ் வந்து டவுன் டைம் இல்லாத அளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கிற அளவுக்கு கண்டெய்னர்ஸ் ஆர் பில்ட். ஓகே, ஸோ அதனால தான் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கண்டெய்னர்ஸ். அண்ட் ஆடட் அட்வான்டேஜாக என்ன நடக்கும்னா, த கண்டெய்னர்ஸ் வில் ரெடியூஸ் த அட்டாக் சர்ஃபேஸ். முன்னாடி வந்து ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் வந்து நம்ம சர்வர் சைட் ரிக்வஸ்ட் ஃபோர்ஜரியோ இல்லை ஏதோ ஒரு எல்எஃப்ஐயோ யூஸ் பண்ணி ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வந்து பேக் அண்ட் ஒரு பேக் டோர் ஒன்று எடுக்கிறோம் வைங்க. இந்த பேக் டோர் ஒன்று வச்சு நம்ம வந்து மொத்த சர்வரையும் ஆக்சஸ் பண்ணலாம் கரெக்டாக. ஸோ சர்வரில் இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் ஆகட்டும், சர்வரில் இருக்கிற இம்பார்ட்டன்ட் ஃபைல்ஸ் ஆகட்டும், சீக்ரெட்ஸ் ஆகட்டும், ஏபிஐ கீஸ் ஆகட்டும், எல்லாமே எடுக்கலாம். பட் இப்போ வந்து கண்டெய்னர்ஸ் பிரிங் வேல்யூ டு தட், லைக் அட்டாக் சர்ஃபேஸ் வந்து ரொம்ப கம்மி பண்ணிடும். ஸோ ஒரு கண்டெய்னரில் அந்த கண்டெய்னர் அந்த அப்ளிகேஷனோட கோடு மட்டும்தான் இருக்கும். அதுலேயே வந்து சில டைம் சீக்ரெட்ஸ் கூட நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக மேனேஜ் பண்ணிக்கலாம், என்கிரிப்ட் பண்ணிக்கலாம், இல்லை பெர்மிஷன் இல்லாமல் பண்ணிக்கலாம். ஸோ யூசர்லாம் செட் பண்ணி பெர்மிஷன் லைக் லீஸ்ட் ப்ரிவிலேஜ் கூட யூஸ் பண்ணி கண்டெய்னர்ஸ் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த ஆர்கனைசேஷன்ஸ் ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் கண்டெய்னர்ஸ் அப்ளிகேஷன். நெக்ஸ்ட் ஸ்லைட். ஓகே, ஸோ இந்த செஷனில் வந்து ஐ எம் ட்ரைங் டு focus on these 3 things, like these 4 things. First, evolving threats. What new challenges are emerging in the container landscape? So container security la first அதை பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து why container security matters. எதனால container security ரொம்ப முக்கியங்கிறது நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்த நெக்ஸ்ட் திங் இஸ் கீப் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ கீ பெஸ்ட் ப்ராக்டிசஸ்லாம் என்ன, அது நம்ம வந்து கண்டெய்னர் செக்யூரிட்டி பண்ணுறதுக்கு, கண்டெய்னர் வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு 7 to 8 பெஸ்ட் ப்ராக்டிசஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் வந்து ஆட்டோமேட்டிங் செக்யூரிட்டி. ஸோ பைப்லைன்ஸில் வந்து என்ன மாதிரி செட்டப் பண்ணால் நம்ம வந்து ஆட்டோமேட் பண்ணலாங்கிறத பார்ப்போம். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. வை திஸ் மேட்டர்ஸ். ஸோ வை ஸ்பெசிஃபிக்லி கண்டெய்னர் செக்யூரிட்டி மேட்டர்ஸ். ஸோ யாரெல்லாம் இங்கே டெவலப்பர்ஸ், ஐ லைக் டு லைக் செஷன் இன்ட்ராக்டிவாக இருந்தால் இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ யாரெல்லாம் டெவலப்பர்ஸ் இருக்கீங்க? டெவலப்பர்ஸ் ஆகட்டும், டெவாப்ஸ் ஆகட்டும், யாராக இருக்கீங்க? கை தூக்குறீங்களா? கை தூக்குறது எப்படி எங்கேன்னு தெரியல இங்க. ஸோ டிஸ்கார்டுக்கு நான் ஃபர்ஸ்ட் யாராச்சும் ஹேண்ட் ரேஸ் இருக்கா முதல்ல? இல்ல யாரும் இருந்தா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. இதுல வந்து ஹேண்ட் ரைஸ் கிடையாது. ஓகே ஓகே, அப்படி இல்லைன்னா சவுண்ட் போர்டு இருக்கு, சவுண்ட் போர்டு இருக்கு, அதை வந்து கேன்சல் பண்ணிட்டோம், டிசேபிள் பண்ணிட்டோம் எல்லாருக்கும். ஓ சரி சரி ப்ரோ. இல்ல யாரும் எதுனா அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. சரி ஓகே. ஸோ பேசிக்கலி நான் என்னன்னு சொல்லிடுறேன், வை இட் மேட்டர்ஸ்னு. ஸோ டெவலப்பர்ஸ் வந்து ரைட் கோட், அவங்க வந்து அவங்களோட மிஷனில் வந்து கோட் எழுதி அதை வந்து ஒரு கிட் இல்லைனா கிட்டப் இல்லைனா ஏதோ ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டமுக்கு புஷ் பண்ணுவாங்க. அங்கேருந்து ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் வந்து அதை வந்து டிப்ளாய்மெண்ட்ஸு மேனேஜ் பண்ணுற யார் ரிலீஸ் இன்ஜினியரோ ஆப்ரேஷன் இன்ஜினியரோ அதை அந்த கோடை எடுத்து ஒரு சர்வரில் டிப்ளை பண்ணுவாங்க. ஸோ இது நான் என்ன சொல்கிறேன்னா, இது வந்து ப்ரீவியஸ்லி கண்டெய்னர்ஸ் எல்லாம் வரக்கு முன்னாடி. ஓகேவா? ஸோ டெவலப்பர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம்குள்ளே புஷ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ஸ் இன்ஜினியர் இல்லை ரிலீஸ் இன்ஜினியர் வந்து இந்த கோடை வந்து இங்கேருந்து ப்ரொடக்ஷன், அதாவது லைவ் சர்வருக்கு புஷ் பண்ணுவாங்க. அப்புறம் செக்யூரிட்டி ப்ரொஃபஷனல்ஸ் வந்து அதை அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணி ஸ்கேன் பண்ணி என்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அதெல்லாம் செக் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இப்போ வந்து கண்டெய்னர்ஸ் உள்ளே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, ஆட்டோமேஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ இருக்கிற மெத்தட்ஸ் ஆர் இப்போ இருக்கிற ப்ராக்டிஸ் என்னென்னா, டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட கோடை கிட்டில் அதாவது கிட் ஆர் வெர்ஷன் கண்ட்ரோல் சிஸ்டம் ஏதோ ஒன்று பிட் பக்கெட் ஆகட்டும், இதில் ஏதோ ஒன்றுக்குள்ளே புஷ் பண்ணுவாங்க கரெக்டாக. ஸோ இதில் புஷ் பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா,
ஸோ இதில் புஷ் பண்ண GitHub ஆர் Bitbucketல புஷ் பண்ண உடனே என்ன ஆகும்னா தேர் வில் பி வெப்புக்ஸ். பின்னாடி வந்து வெப்புக்ஸ் இருக்கும். அந்த வெப்புக் வந்து இட்ல ஆட்டோமேட்டிக்லி ட்ரிகர் சம் பைப்லைன்ஸ். அது வந்து கோடு வந்து புஷ் ஆன உடனே பில்ட் ஆகும். பில்ட் ஆனதை வந்து டெஸ்ட் ஆகும். ஏகப்பட்ட டெஸ்டிங் கோ த்ரூ பண்ணும். அதுக்கப்புறம் டிப்ளாய் ஆயிரும். இது வந்து CI/CD சொல்லுவாங்க. கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட் டெலிவரி. ஸோ பேசிக்லி ஸோ இந்த CI/CD செட்டப் வச்சு people are moving their static code to the development servers or production servers. இதுக்குள்ள வந்து கண்டெய்னர்ஸ் எங்க இருக்கு அப்படின்னா இட்ஸ் இந்த டிப்ளாய்மெண்ட் ஸ்டேட். அதாவது லாஸ்ட் ஸ்டேஜில் தான் வந்து டிப்ளாய்மெண்ட் ஸ்டேஜில் தான் வந்து கண்டெய்னர்ஸ் எல்லாம் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த கண்டெய்னர்ஸ் வந்து கடைசி ஸ்டேஜில் இருந்தாலும் Bro, இதோட Avina, சொல்லுங்க. when you say, developer and, any DevOps person, is it required to be a developer, needs to be done, or, no, developing needs to know? If it's so, what kind of language we need to know? That's a different question. Can I take this question after the session because it's not related to the session? I'm sorry to. Okay, no problem. Yeah, because when you say Take this development, question. that's why I asked. Yeah. Yeah, sure. So basically, DevOps developers they mostly push into the GitHub, and DevOps person and the operation person they take the code or they set up the CI/CD and they push it into the deployment, right? So production, right? That's why I mentioned DevOps and developers. Okay. Okay. Thank you. So this is just so இது இப்போ கண்டெய்னர்ஸ்க்கு வந்து நம்ம கோடு வந்து எங்க போகுது எப்படி போகுது அப்படின்னா GitHubல வந்து டெவலப்பர்ஸ் புஷ் பண்ணி அதிலிருந்து நிறைய ஸ்டேஜஸ் தாண்டி கடைசியில் கண்டெய்னர்ஸ்க்கு போகுது. ஓகே. ஸோ இப்போ கண்டெய்னர் செக்யூரிட்டினா அங்கே கண்டெய்னர்ஸில் மட்டும்தான் நம்ம செக்யூர் பண்ணணுமான்னு கேட்டால் நோ. கண்டெய்னர்ஸுக்கு வரும்போதே வந்து நிறைய செக்யூரிட்டி மெஷர்ஸ் எடுக்கணும். ஃப்ரம் ஸ்டேஜ் 1 கிட்ல புஷ் பண்ணுறாங்கனாலே கிட்லயோ GitHubலயோ புஷ் பண்ணுறாங்கனாலே they should not push with secrets or APIs first. ஹார்ட் கோடட் சீக்ரெட்ஸ் இல்லை ஹார்ட் கோடட் APIஸை வந்து யாரும் வந்து ஹார்ட் கோடில் வந்து புஷ் பண்ணக்கூடாது. அது புஷ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே வந்து என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிட்ல அவைலபிளாக இருக்கும். செகண்டரி கண்டெய்னர்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்கும். அதில் டைனமிக்காக இருக்காது. அதை வந்து டிஃப்ரெண்ட் டிப்ளாய்மெண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் என்வாயன்மெண்ட்ஸ்க்கு நம்ம வந்து டிப்ளாய் பண்ணும்போது அது டைனமிக்காக இருக்கிறதுனால இட் வில் பி டிபெண்டன்சி. அது வந்து ஒரு 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 சொல்கிறது ஒரு ட்ராபேக் மாதிரி. ஓகே. ஸோ டைனமிக்காக இல்லாதனால. இன்னொன்று வந்து கண்டெய்னர்ஸில் வந்து ஹார்ட் கோடடாக இருக்கும்போது சீக்ரெட்ஸாக மெயின்டைன் பண்ண முடியாமல் இன்கேஸ் யாருக்காச்சும் கண்டெய்னர் ஆக்சஸ் கிடச்சிதுன்னா தே வில் பி ஏபிள் டு ஆக்சஸ் த சீக்ரெட்ஸ் அஸ் வெல். ஸோ அது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் சீக்ரெட்ஸ் ஹார்ட் கோட் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. அதே மாதிரி நெக்ஸ்ட் ஸ்டேஜஸில் வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்குது. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே ஹியர் இஸ் கண்டெய்னர் செக்யூரிட்டி வந்து கண்டெய்னர்ஸ் இருக்கிற அந்த கடைசி ஸ்டேஜில் மட்டும்தான் பண்ணணும்னு இல்லை. கண்டெய்னர் செக்யூரிட்டி டேக்ஸ் பிளேஸ் ஃப்ரம் த ஸ்டார்டிங்கில் GitHubல புஷ் பண்ணதுலேருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேஜுக்கு ஒவ்வொரு செக்யூரிட்டி மெஷர் எடுத்தால் தான் கண்டெய்னர்ஸுக்கு கடைசியாக கோடு வரும்போது த கோட் வில் பி செக்யூர். கண்டெய்னர்ஸை கடைசியில் வில் பி செக்யூரிங் வைல் பில்டிங் த கண்டெய்னர்ஸ். ஓகேவா? ஸோ நம்ம வந்து பில்ட் ஸ்டெப்லேயே வந்து யூஸ்வலாக என்ன நடக்கும்னா கோட் எடுப்பாங்க, கோடை பில்ட் பண்ணுவாங்க, அதை வச்சு ஒரு கண்டெய்னர் பில்ட் பண்ணுவாங்க, சாரி ஒரு இமேஜ் பில்ட் பண்ணுவாங்க. அந்த இமேஜ் பில்டிங்லேயே வந்து நம்மளோட கண்டெய்னர் செக்யூரிட்டி ஸ்டார்ட்ஸ். அங்கே நம்ம எவ்வளோ செக்யூராக இமேஜை பில்ட் பண்ணுறோமோ, டாக்கர் இமேஜ் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, டாக்கர் இமேஜ் எவ்வளோ செக்யூராக பில்ட் பண்ணுறோமோ அதுக்கு அதுலேருந்து தான் நம்ம கண்டெய்னர் செக்யூரிட்டி ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட் ப்ரோ, யாருக்கா ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு கொஸ்டின் இன் த மிடில். யூஆர் ஃப்ரீ, ஃபீல் ஃப்ரீ டு கொஸ்டின் இன் த மிடில். ஓகே. கீ பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஸோ இந்த ஒரு 1 2 3 4 5 6 7 கீ பெஸ்ட் ப்ராக்டிசஸ் தான் வந்து நம்ம மேஜர்லி பார்ப்போம் இந்த மொத்த ஸ்லைட்லையும். நெக்ஸ்ட் ஸ்லைட் வரும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யூஸ் மினிமல் பேஸ் இமேஜஸ். யாரெல்லாம் டாக்கர் இமேஜ் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க? ஹேவ் யூ எவர் யாருக்கெல்லாம் டாக்கர் இமேஜ் தான் தெரியாது? ப்ளீஸ் டோன்ட் ஹெசிடேட் டு அன்மியூட் அண்ட் டாக். ஃபைன். யாருக்கெல்லாம் டாக்கர் இமேஜ் தெரியாதுன்னா ஐ கேன் எக்ஸ்பிளைன்.
as we are all professionals mostly here, I wanted to know the count. இல்ல ப்ரோ Hi bro. Bro, எனக்கு தெரியாது bro. Okay, bro. ஒருத்தர் தெரியலனாலும் okay to explain. Even I don't know bro. Okay, yeah. So basically, Docker images are similar to operating systems. You know about the operating system, right? Operating Yes system bro, yes bro. Linux operating system, Windows இருக்கும்ல. So similarly, operating system மாதிரியே Docker images are different kind of images. So the comparison or the difference is operating system will be in GBs. It will have millions and millions of files and packages and build executables and all. Docker image இல்லைன்னா வந்து container image அதெல்லாமே வந்து it will have a very less number of files and everything. Operating system size பார்த்தீங்கன்னா ஒரு 3GB 4GB லினக்ஸ்ல சிலதெல்லாம் 1 2GB இருக்கும். 2 gigabits 3 gigabits அந்த சைஸுக்கு இருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ் இருந்தால். டாக்கர் இமேஜஸ் வந்து இட் வில் பி இன் எம்பிஸ். எவ்வளோக்கு கம்மி எம்பியா இருக்கோ அவ்வளோக்கு கம்மி பேக்கேஜஸ் அண்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அண்ட் அவ்வளோ அது எதுக்கு பர்பஸோ அந்த பர்பஸ்க்கு வந்து இவங்க யார் வேணால் கிரியேட் பண்ணிக்கலாம் டாக்கர் இமேஜஸ். நான் ஒரு பைத்தான் அப்ளிகேஷன் தான் ரன் பண்ண போகிறேன் அப்படின்னா வெறும் பைத்தான் எக்ஸிக்யூட்டிவ் மட்டும் இருக்கிற மாதிரி அதோட பைத்தான் எக்ஸிக்யூட்டிபிள் ப்ளஸ் இந்த அப்ளிகேஷனோட டிபெண்டன்சிஸ் இது மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கண்டெய்னர் ஒரு டாக்கர் இமேஜ் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இமேஜை வந்து நம்ம அப்ளிகேஷனுக்கு ரன் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன பாசிட்டிவ்னா நீங்க வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமே ரன் பண்றீங்கன்னா there are millions of files, millions of functionalities, and millions of endpoints. கரெக்டா? மொத்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு சர்வரா ரன் பண்றீங்கன்னா இவ்வளோ எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அவ்வளோ எண்ட் பாயிண்ட்டுமே இட்ஸ் அ சர்ஃபேஸ் அட்டாக் சர்ஃபேஸ். கரெக்டா? ஸோ டாக்கர் இமேஜஸ் வந்து என்ன பண்ணும்னா இட் வில் லிமிட் த அட்டாக் சர்ஃபேஸ். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா மில்லியன்ஸ் ஆஃப் எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கு, மில்லியன்ஸ் ஆஃப் என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்கும். டாக்கர் இமேஜ் நம்ம என்ன ஆகும்னா டாக்கர் இமேஜ் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா இந்த ஃபைல் நம்பர் கம்மியாக இருக்கும், ஃபைல் நம்பர் கம்மியாக இருக்கும், ஃபைல்ஸ் நம்பர் கம்மியாக இருக்கிறதுனால ஃபங்க்ஷனாலிட்டி கம்மியாக இருக்கும், ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். அண்ட் ப்ரொபோஷனலி டைரக்ட்லி பார்த்தோம்னா நம்மளோட எண்ட் பாயிண்ட்ஸ் அண்ட் அட்டாக் சர்ஃபேஸும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால தான் வந்து மோஸ்ட்லி இந்த டாக்கர் இமேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க அப்ளிகேஷன் டிப்ளாய்மெண்ட்டுக்கெல்லாம் இப்போ. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் டாக்கர் இமேஜ். யூ கைஸ் ஆர் ஓகே? ப்ரோ ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன். சொல்லுங்க. அலெக்ஸ் பேரு. ஸோ இப்போ நீங்க சொல்றத வச்சு பார்க்கும்போது அப்போ இன்கேஸ் எனக்கு ஏதாவது ஒரு சர்வீசஸ் வேணும் இல்லை ஏதாவது ஒரு சர்வீசஸ் வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கேலப்போ ஸ்கேல் டவுனோ பண்ணிக்கலாம். என்ன தேவையோ அதை மட்டும் நான் இது பண்ணிக்கலாம். ஸோ தட் அட்டாக் சர்ஃபேஸும் லிமிட் ஆகும், ப்ளஸ் வந்து இமேஜ் சைஸும் அஸ் வெல் அஸ் பெர்ஃபார்மன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் அது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா எட்ஜை கொடுக்கும். அதுதான் ஐடியலாக நம்ம ட்ரெடிஷ்னல் ஓஎஸ் போவோம்னா டாக்கர் இமேஜ்க்கு போகிறதோடைய என்ன சொல்றது ஒரு பாசிட்டிவ் சைட் அப்படி சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமா. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லைக் ஒரு பிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லைன்னா ரெட் ஹேட் லினக்ஸோ இல்லை விண்டோஸ் சர்வரா ரன் பண்றீங்கன்னா அந்த ஓகே. ஃபங்க்ஷனாலிட்டி வந்து நீங்க டவுன் பண்ணி அப் பண்ணும்போது நீங்க வந்து ஒரு டவுன் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க. ஆமா. கரெக்டா? ஆனா இப்போ இந்த ஃபங்க்ஷனாலிட்டி எல்லாத்தையுமே தனித்தனி டாக்கர் கண்டெய்னரா போடுறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஓகே. அந்த அப்ளிகேஷன் அஃபெக்ட் ஆகாது. அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை மட்டும் அதை மட்டும் நான் டவுன் பண்ணிக்கலாம். புரியுது. அந்த பர்டிகுலர் சர்வீசஸை மட்டும் நான் டவுன் பண்ணி அதுக்கு மட்டும் தான் டவுன் டைம் வருமே தவிர மற்றது எல்லாமே இம்பாக்ட் ஆகாது. அதான் தனித்தனி டாக்கர்ல வேற வேற இதுல ரன் இது ஆயிட்டு இருக்கிறதுனால ஒரு சர்வீஸ்க்கும் இல்ல அதாவது டிபெண்ட்ஸ் நம்மளுடைய கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம பிசினஸ் யூஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்தந்த பர்டிகுலர் பிசினஸ்க்கு வந்துட்டு நம்ம வந்து ஒரு டாக்கர் ரன் பண்ணுவோம். ஸோ தட் மற்ற டாக்கர்லாம் ரன் ஆகும். எதுல நம்ம அப்ளிகேஷன் ஏதாவது பேட்ச் அப்டேட் பண்றோமோ இல்லை லேட்டஸ்ட் ஏதாவது பண்ண ஆக்டிவிட்டிஸ் பண்ண போறோமோ அதை மட்டும் டவுன் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் டவுன் டைம் கொடுத்துடலான்றீங்க. ஆமா. ஸோ இது வந்து இதோட கான்செப்ட் வந்து மைக்ரோ சர்வீஸ் கான்செப்ட்னு சொல்லுவாங்க. உங்களோட ஓகே. பிக் சர்வீஸை மோனோலித்திக் அப்ளிகேஷனாக டிப்ளை பண்ணுறதுல மைக்ரோ சர்வீஸ் தான் பண்ணுவாங்க. நீங்கள் மைக்ரோ சர்வீஸ்னா என்னன்னு பாருங்க. ஸோ தட் லைக் மைக்ரோ சர்வீஸ்க்குன்னு ரொம்ப க்ளோஸாக பில்ட் ஆனது தான் இந்த டாக்கர் இமேஜஸ் டாக்கர் கண்டெய்னர்ஸ் எல்லாமே. ஒவ்வொரு சர்வீஸும் தனித்தனியாக ரன் பண்ணோம்னா அதுக்கு ஒவ்வொரு சர்வீஸ் இப்போ நான் வந்து ஒரு மைக்ரோ சர்வீஸ் டிப்ளை பண்ணுறேன்னா மோனோலித் வந்து ஒரு 16 GB ரேம் இருக்கிற ஒரு பெரிய சர்வரில் ஓடிட்டு இருக்கு. 16 GBயோ 32 GB ஏதோ ஒன்று ஓடிட்டு இருக்கு. ஒரு மோனோலித் அப்ளிகேஷன் ஓடிட்டு இருக்கு. இப்போ மோனோலித் வந்து மைக்ரோ சர்வீஸாக கொண்டு வரும்போது
மைக்ரோ சர்வீஸ்னா அதுக்குன்னு தனித்தனி கம்ப்யூட் இன்ஸ்டன்ஸ் வேணும். அதாவது தனித்தனி சர்வர்ஸ் வேணும். அதுக்குன்னு என்கிட்ட வந்து இருக்கிற எல்லா சர்வரும் 32 ஜிபி இருந்துச்சுன்னா, ஒரு சின்ன மைக்ரோ சர்வீஸ்க்கு 32 ஜிபி சர்வர் போட்டா கரெக்ட்டா இருக்காது. அதுக்கு தான் வந்து இந்த டாக்கர் இமேஜஸ், டாக்கர் கண்டெய்னர்ஸ், விர்ச்சுவலைசேஷனை யூஸ் பண்ணி எவ்வளோ சின்னதா கிரியேட் பண்ண முடியுமோ அவ்வளோ சின்னதா கிரியேட் பண்ணி ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் அதுக்கேத்த மாரி ஒரு கண்டெய்னர். என்னோட சர்வீஸ் ஏக்கு வந்து 1 ஜிபி ரேம் வேணும்னா, அதுக்கு 1 ஜிபி ரேம் மட்டும் அலோகேட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் பிக்கு வந்து இல்ல சர்வீஸ் பி வந்து ஒரு பெரிய ஹெவி சர்வீஸ்னா, அதுக்கு நான் 4 ஜிபி ரேம் அலோகேட் பண்ணிக்கலாம். சர்வீஸ் சிக்கு வந்து இது வந்து ஒரு நாளைக்கு 2 வாட்டி தான் ஓடும்னா, அத நான் வந்து கன்டினியூஸா ரன் பண்ணணும்னு தேவையே இல்ல. அத நான் வேற ஏதாவது போட்டுப்பேன். இன்கேஸ் அது கன்டினியூஸா ரன் ஆகும். ஆனா ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி இல்லன்னா ரேண்டமா அது ரன் ஆகும் அப்படின்னா, சர்வரா ரன் பண்றேன்னா, அதுக்கு நான் வெறும் ரொம்ப மினிமல் ரிசோர்ஸ் குடுத்துக்கலாம். இந்த மாரி ஆ ரொம்ப டைனமிக்கா ரிசோர்ஸ் அலோகேட் பண்றதுக்கு எல்லாத்துக்கும் வந்து டாக்கர் கண்டெய்னர்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அது எல்லாத்துக்குமே வந்து ஒரு இமேஜ் வந்து ஒரு கண்டெய்னர் வந்து ரொம்ப சின்னதா ஓடுதுன்னா, அப்போ அதுக்குள்ள இருக்கிற ஃபங்ஷனாலிட்டி அதுக்கேத்த மாரி ரொம்ப கம்மியா இருக்கணும். கரெக்ட்டா? இப்போ ஃபங்ஷனாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு தான் வந்து மினிமல் பேஸ் இமேஜஸ் யூஸ் பண்ணுவாங்க. மினிமல் பேஸ் இமேஜஸ்னா என்னன்னா, பேசிக்கலி உங்களோட உபுண்டு ஆப்பரேட்டிங் சிஸ்டமே நம்ம வந்து ஒரு பேஸ் இமேஜா யூஸ் பண்ணலாம். மொத்த உபுண்டுவே வந்து ஒரு டாக்கர் கண்டெய்னரா நம்ம ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஆனா அந்த உபுண்டுல இருக்கிற 99% ஆஃப் த ஃபங்ஷன்ஸ் எனக்கு தேவைப்படாது. நான் உபுண்டு யூஸ் பண்ணி ஒரு பைத்தான் சர்வர் ரன் பண்றேன்னா, உபுண்டுல எனக்கு பைத்தான் தேவைப்படும், ஸ்கிரிப்ட் தேவைப்படும். அத தாண்டி வேற ஏதாவது டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஓஎஸ் டிபெண்டன்சிஸ் இருக்கும். ஓப்பன் எஸ்எஸ்எல் அந்த மாரி ஆப்பரேட்டிங் சிஸ்டம் டிபெண்டன்சிஸ் இருக்கும். அந்த டிபெண்டன்சிஸ் எல்லாமே வந்து அதுக்குள்ள இருக்கும். உபுண்டு இமேஜ்க்குள்ள இருக்கும். அத தாண்டி இருக்கிற மத்த ஃபங்ஷனாலிட்டிஸ் அதாவது விஎஸ் கோட் இருக்கும். இல்லன்னா வந்து நோட்பேட் இருக்கும். இல்லன்னா வந்து தண்டர்போல்ட் இருக்கும். தண்டர்பேர்ட் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து எனக்கு வந்து தேவையில்ல. கரெக்ட்டா? அதெல்லாமே வந்து ரெட்யூஸ் பண்ணி, ரொம்ப இந்த அப்ளிகேஷனுக்குன்னு ஸ்பெசிஃபிக்கா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற சில பேஸ் இமேஜஸ் தான் வந்து மினிமல் பேஸ் இமேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ தேர் ஆர் 2 வேஸ். ஆல்ரெடி மினிமல் பேஸ் இமேஜஸா கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற நம்ம இமேஜஸ யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லன்னா நம்மளே வந்து மினிமல் பேஸ் இமேஜஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இங்க இங்க இந்த ஒய்ல குடுத்த மாரி லார்ஜர் இமேஜஸ், மோர் டிபெண்டன்சிஸ் ஈக்குவல் டூ லார்ஜர் அட்டாக் சர்ஃபேஸ். ஸோ எவ்வளோ இமேஜ் பெருசா இருக்கோ, அவ்வளோ அதிகமான டிபெண்டன்சிஸ் உள்ள இருக்குன்னு அர்த்தம். எவ்வளோ டிபெண்டன்சிஸ் அதிகமா இருக்கோ, அவ்வளோ என்ட்ரி பாயிண்ட்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அப்போ அட்டாக் சர்ஃபேஸ் அதுக்கு ப்ரொபோர்ஷனலா இருக்கும். கரெக்ட்டா? ரைட். ஸோ இத எப்படி நம்ம வந்து ரெட்யூஸ் பண்றது அப்படின்னா, லைட் வெயிட் இமேஜஸ். ஸோ ஆல்பைன்னு ஒரு டெஸ்ட்ரோ இருக்கு. இந்த ஆல்பைன் டெஸ்ட்ரோ வந்து அதுலேருந்து கிரியேட் ஆகுற இமேஜஸ் எல்லாமே வந்து ரொம்ப லைட் வெயிட்டா இருக்கும். லைக் 23 எம்பி, 24 எம்பி, 50 எம்பி இந்த மாரிலாம் வந்து ரொம்ப எம்பி சைஸ்ல லைக் மினிமம் லெஸ் தென் 100 எம்பி சைஸ்ல நெறைய இமேஜஸ் வந்து இருக்கும். மோஸ்ட்லி எல்லா இமேஜஸும் இருக்கும் ஆல்பைன்ல. அது இல்லாம இன்னொன்னு வந்து டெஸ்ட்ரோலஸ். ஸோ டெஸ்ட்ரோலஸ் வந்து கூகுளோடது. ஐ பிலீவ் கூகுளோடதுன்னு நினைக்கிறேன். தெரியல. ஆமா நினைக்கிறேன். ஸோ கூகுளோடது தான் வந்து டெஸ்ட்ரோலஸ். டெஸ்ட்ரோலஸ்னா இப்போ லினக்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் பேஸ்ட் அவுட் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ வந்து உபுண்டு எடுத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆஃப் டெபியன் டிஸ்ட்ரிபியூஷன். காலி லினக்ஸ் எடுத்தீங்கன்னா இட் இஸ் பேஸ்ட் ஆஃப் டெபியன். அதான் டெபியன்லேருந்து உபுண்டுலேருந்து காலி டெரைவ் பண்ணியிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெஸ்ட்ரோஸ் இருக்கு. ஃபெடோரா இருக்கு. இது வெண்ணிலா வாட் இஸ் தட்? நிறைய டெஸ்ட்ரோஸ் ஆர்ச் இருக்கு. லினக்ஸ் இருக்கு. வெண்ணிலா ஆர்ச் இருக்கு. இல்லைன்னா வந்து பிளாக் ஆர்ச் இருக்கு. பிளாக் ஆர்ச் வெண்ணிலா எடுப்பாங்க. சாரி ஆர்ச்ல எடுத்தாங்க. ஃபெடோரா இருக்கு. இன்னும் நிறைய இருக்கு. டார்வின் ஓஎஸ்லேருந்து தான் வந்து மேக் ஓஎஸ் எடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரோஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டிஸ்ட்ரோஸ் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த இந்த டெஸ்ட்ரோலெஸ் இமேஜ் வந்து அதுல எதுலேருந்தும் இருக்காது. அதே மாதிரி அதுக்கு டெஸ்ட்ரோவும் இருக்காது. பேக்கேஜ் மேனேஜர் எதுவும் இருக்காது. ஓகேவா? அதாவது நீங்க வந்து லினக்ஸ் யூஸ் பண்ணும்போது பேக்கேஜ் எப்படி அப்டேட் பண்ணுவீங்க? ஏபிடி அப்டேட் இல்லைன்னா எம் அப்டேட் இல்லைன்னா வந்து அந்த மாதிரி பேக்கேஜ் மேனேஜர் இருக்கும். கரெக்டா? இதுல வந்து டெஸ்ட்ரோலெஸ் இமேஜஸ்லாம் இல்லைன்னா ஸ்கிராச் இமேஜ்னு சொல்லுவாங்க. அது இந்த மாதிரி 2 டைப்ல வந்து பேக்கேஜஸ் எதுவுமே இருக்காது. பேக்கேஜ் மேனேஜரும் இருக்காது. நம்ம எது வேணுமோ அந்த ஃபைலை மட்டும் காப்பி பண்ணிப்போம். எது எக்ஸிக்யூட்டபிளோ அந்த எக்ஸிக்யூட்டிவ் ஃபைலை மட்டும் நம்ம காப்பி பண்ணி கிரியேட் பண்ணி போட்டுருக்கோம். ஸோ நான் அதுக்கெல்லாம் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். உங்களுக்கு இன்னும் நல்லா புரியும் எக்ஸாம்பிளில். பேசிக்கலி மினிமல் பேஸ் இமேஜஸ்னா இது வந்து இட்ஸ் அ கான்செப்ட் வேர் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் நீங்கள் பேஸ் இமேஜ் யூஸ் பண்ணும்போது இருக்கிறதுலேயே மினிமல் டிபெண்டன்சிஸ் இருக்கிற பேஸ் இமேஜஸை எடுக்கணும். எது தேவையோ அது இருக்கிறத மட்டும் யூஸ் பண்ணிக்கணும்.
இது பைத்தான்னா பைத்தானுக்கு டிபெண்டன்சி பேக்கேஜஸ் மட்டும் இருக்கிற மாதிரி இமேஜை கிரியேட் பண்ணி அதை மட்டும் யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் த கான்செப்ட் ஃபார் மினிமல் பேஸ் இமேஜஸ். நெக்ஸ்ட் வரும். டவுட் இருக்கா இது வரைக்கும்? ஐ டோன்ட் நோ தமிழ். ஓகே, சாரி ஏகே சாட். It's So Akshat, bro. yeah, It's Akshat. Akshat. Oh, sorry. Yeah. So should I go over from start, or will it be fine to go over from No, this? it will be fine, bro. I have a basic understanding, but not fully. I am fluent in it. Okay. So I'll give a small gist over this. So minimal base images, like basically you have to use an image or Docker image which has very less dependencies and only dependency that is required for your application. So if you are running a Python application, let's make sure that this Python application needs these packages, and those packages are the only thing that is present in the base image. That is called minimal base images. Okay. Yeah, but Yeah. Thank you. Next slide, bro. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பின் யுவர் வெர்ஷன்ஸ். பேசிக்கலி நம்ம வந்து டாக்கர் இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது when we use docker images we usually see latest tag. ஒவ்வொரு இமேஜும் வந்து இந்த மாதிரி வேர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. வேர்ஷன் கண்ட்ரோல் எப்படி பண்ணுவாங்கன்னா டேக் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. ஸோ இங்கே அந்த செகண்ட் லைனில் ஹவுல வந்து ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் பைத்தான் :3.13.2-alpine. இதில் பைத்தானுங்கிறது தான் வந்து பேஸ் இமேஜ். ஓகே, அந்த பைத்தானுங்கிற பேஸ் இமேஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு கிரியேட் பண்ணுவாங்க. பேஸ்ட் ஆன் வேர்ஷன்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் டிஸ்ட்ரோ கிரியேட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் சைஸ் கிரியேட் பண்ணுவாங்க, பேஸ்ட் ஆன் அடிஷ்னல் பேக்கேஜஸ். இப்போ பைத்தான் கூடவே வந்து ஐ வாண்ட் நோட் அப்படின்னா you can have there are images with python plus node. So if the tag will be python :some version -node. Like that we can also create images. Okay, so with that version control, this is how we specify an image. Python : the tag. This is called the tags. The second part after colon is called the tag. And in the tag use பண்ணி தான் வந்து we will specify or pin your versions. நான் வந்து பைத்தான் 1.3.2 1.1.3.2 யூஸ் பண்றேன்னா அந்த வெர்ஷனை மட்டும்தான் நான் யூஸ் பண்ணணும். ஸோ தட் இஸ் த ஒன்லி வெர்ஷன் தட் ஐ வாண்ட் டு யூஸ் ஃபார் மை அப்ளிகேஷன் அப்படின்னு we can pin the versions. பின்னிங் என்ன ஆகும்னா யூ வில் பி ஃபிக்ஸ்ட் வித் திஸ் வெர்ஷன். இன்கேஸ் வந்து லேட்டஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க, ஸோ இந்த டேகோட பிளேஸில் இன்ஸ்டெட் ஆஃப் கிவிங் த வெர்ஷன் யூ கேன் கிவ் லேட்டஸ்ட். அந்த லேட்டஸ்ட் கொடுக்குறீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா லேட்டஸ்ட் இமேஜ் வந்து புல் ஆகும். ஸோ அறிவொளி ப்ரோ வந்து எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா, அந்த இதில் பைத்தான் லேட்டஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா பைத்தானோட லேட்டஸ்ட் வேர்ஷன் என்ன இருக்கோ அந்த வேர்ஷன் புல் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ என்னோட அப்ளிகேஷன் மை அப்ளிகேஷன் இஸ் ஃபிக்ஸ்ட் வித் if my application is fixed with running Python 3 or Python 3.9, அது வந்து லேட்டஸ்ட் வந்து Python 3.13 இருக்கும்போது by mistake what happens is my application will be forced to run with Python 3.13. My packages or my code may not be compatible with Python 3.13. இந்த கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் இருக்கும். அதே மாதிரி ஆட்டோ அப்டேட் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி நீங்கள் வந்து வேர்ஷனை வந்து பின் பண்ணல அப்படின்னா ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் நடக்கும். அந்த ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸ் வந்து சம்டைம்ஸ் குட், சம்டைம்ஸ் அன்எக்ஸ்பெக்டட் அப்டேட்ஸ் வந்து இட் வில் பிரேக் யுவர் இமேஜஸ். அண்ட் இன்னொரு வெரி இம்பார்ட்டன்ட் திங் ஹியர் இஸ், நம்ம வந்து சப்ளை செயின் அட்டாக் கேள்விப்பட்டிருப்போம். கரெக்டா? ஸோ சப்ளை செயின் அட்டாக் வந்து எப்படி நடக்கும்னா இந்த மாதிரி ஏதோ ஒரு பைத்தான் பேக்கேஜோ இல்லை ஏதோ ஒரு பேக்கேஜை வந்து the attackers will infiltrate. வந்து லெஜிட்டிமேட்டாக இருக்கிற ஒரு பேக்கேஜே வந்து அதை வந்து இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸ் பேக்கேஜாக இருந்தால் தே வில் இன்ஃபில்ட்ரேட். அந்த கம்பெனியோ இல்லை அந்த மெயின்டைனர் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அந்த மெயின்டெனன்ஸ் குரூ இல்லைன்னா மெயின்டெனன்ஸ் டீமுக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் ஆகி அதை வந்து அவங்க வந்து தே வில் டேக் ஓவர். இந்த மாதிரி நிறைய சப்ளை செயின் அட்டாக்ஸ் நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி பைத்தான் நான் லேட்டஸ்ட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஒரே நிமிஷம் ப்ரோ முடிக்கணும் ப்ரோ, பைத்தான் லேட்டஸ்ட்னு கொடுக்குறேன் அப்படின்னா வந்து இன்னொரு அட்டாக்கர் வந்து இன்ஃபில்ட்ரேட் பண்ணி அப்டேட் பண்ணுற ஒரு பேக்கேஜை நான் வந்து புல் பண்ணுவேன். ஆட்டோமேட்டிக்காக புல் ஆகும் ஆட்டோமேட்டிக் அப்டேட்ஸில். கரெக்டாக? அப்படி ஆகும்போது என்ன ஆகும், அவங்களோட கோடும் நமக்கு புல் ஆயிரும்.
பேசிக்கலி வாட் யூ வாண்ட் டு டூ இஸ், நம்ம வந்து ஒரு அப்டேட் பண்றோம் அப்படின்னா we have to know what are all the things that is getting updated. என்னெல்லாம் சேஞ்சஸ் இருக்கு எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து நோட்டீஸ் பண்ணி தான் அப்டேட் பண்ணணும். நம்ம வந்து இஷ்டத்துக்கு ஓகே பைத்தான் லேட்டஸ்ட் வந்தா லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம் லேட்டஸ்ட்டாக யூஸ் பண்ணலாம்னு பண்ணிட்டு இருந்தோம்னா அது வந்து இட் வில் லீட் டு அ செக்யூரிட்டி ஃப்ளா ஆஸ் வெல். சோலார் விண்ட்ஸோட சப்ளை செயின் அட்டாக் வந்து இட்ஸ் a பிக் எக்ஸாம்பிள். ஓகேவா? ஸோ ரைட். ஸோ இதுதான் வந்து பின்யோர் வெர்ஷன். ஸோ பேசிக்கலி நீங்கள் வந்து டாக்கர் இமேஜஸோ இல்லை எந்த இமேஜஸ் யூஸ் பண்ணுறீங்கனாலும் ட்ரை டு யூஸ் ஸ்பெசிஃபிக் இமேஜ் வெர்ஷன்ஸ். இது வந்து பப்ளிக் இமேஜ், அதனால இந்த மாதிரி வெர்ஷன்ஸ் இருக்கு. இங்கே ப்ரைவேட் இமேஜ் கிரியேட் பண்ணும்போது யூ கேன் யூஸ் யுவர் ஓன் வெர்ஷனிங் நேம்ஸ். இப்போ கூபர்நெட்டிஸ்லாம் வந்தக்கப்புறம் ட்ரெண்ட் ஹாஸ் கான் லைக் யூசிங் கமிட் ஹேஷ். கிட்டப்ல நடக்கிற அந்த கமிட் ஹேஷ்க்கெல்லாம் வந்து கமிட் ஹேஷ் இருக்குங்க, அந்த கமிட் ஹேஷை வந்து இமேஜுக்கு வந்து டேகாக போட்டுருவாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஆர்கோ சிடியோ அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் டிப்ளாய்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த டூல்ஸ்ல எல்லாமே வந்து நம்ம வந்து அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இன்னும் நிறைய ஆட்டோமேஷன் பண்ணலாம். அதை இன்னும் டீட்டெயிலாக போகணும்னா ஐ கேன் கோ இன் த ஆஃப்டர் த ஸ்லைட்ஸ் ஆர் ஓவர். பேசிக்கலி ஆட்டோமேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி கமிட் ஹேஷ்ல யூஸ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கேன் ஏர்லி அண்ட் ஆஃபன். ஸோ நம்ம வந்து இந்த சப்ளை செயின் ஆர் அந்த எஸ்டிஎல்சி செக்யூர் சாரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள் இல்லைன்னா வந்து எஸ்எஸ்டிஎல்சி பார்த்தோம் அப்படின்னா நிறைய ஸ்டேஜஸ் இருக்கும். டெவலப், அப்புறம் டெஸ்ட், செக்யூரிட்டி டெஸ்ட், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் என்வரன்மெண்ட்டில் புஷ் பண்ணி டெஸ்ட் பண்ணுறது, QAT ஆர் QA என்வரன்மெண்ட்டில் புஷ் பண்ணுறது, கடைசியாக எல்லாம் முடிஞ்சப்பறம் ப்ரொடக்ஷனில் புஷ் பண்ணுறது. கரெக்டாக. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜஸ் இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லேயும் நம்ம வந்து ஒவ்வொரு டைப் ஆஃப் செக்யூரிட்டி ஸ்கேன் வந்து இன்னும் கான்ஃபிகர் பண்ணி அதிலிருந்து வர ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ செக்யூரிட்டினா ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படிங்கிறது தான் வந்து டெவ்செகாப்ஸோட ஒரு மோட்டோ மாதிரி, ஷிஃப்ட் லெஃப்ட் செக்யூரிட்டிங்கிறது. ஸோ ஷிஃப்ட் லெஃப்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஸோ வந்து நம்ம அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்ணக்கப்புறம் ஒரு செக்யூரிட்டி ஸ்கேன் பண்ணி வல்னரபிலிட்டிஸை வந்து நம்ம வந்து லிஸ்ட் பண்ணி எடுத்து அதை ஒன்றா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு பதிலாக அப்ளிகேஷன் டிப்ளாய் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னெல்லாம் பண்ணி வல்னரபிலிட்டிஸை வந்து லிஸ்ட் பண்ணி அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கறது தான் வந்து ஷிஃப்ட் லெஃப்ட் செக்யூரிட்டிங்கிறது. ஓகேவா? Bro, when you say scanning, no, generally I'm asking because I know Nessus, Squalys or something like that, or some other products to do the scanning of servers or something like that. So is that you are referring to, or is there any other way you will do the scanning? Bro, எதுவும் பிரேக் ஆயிட்டா? இல்லை ப்ரோ, இருக்குது. Okay. Okay. So Ravi sir, so basically the tools that you mentioned are scanning a end product, right? Nessus is a tool that we can use for scanning an end product. Like for example, once the website or the application is deployed and running as a server, Yes. running as an application, there are Yes. some scanning tools which we can use in the deployment or pre-production stages. Like once you push into the GitHub, we can use some scanning tools called Git leaks, Trufflehog for scanning the secrets. So there are scanners for specific purpose, like scanning the secrets is a purpose, and scanning for IAC, security or policy issues, scanning the static code, scanning using dynamic analysis. There are multiple stages and multiple tools for each type of scanning. So we'll go through it slowly. This entire presentation has all these things on the stage level, like next to next stage stages. Okay. Okay. Yeah. Right. So scan early is basically நம்ம வந்து லைக் ரவி சார் said நெசஸ் அந்த மாதிரி டூல் யூஸ் பண்ணி முன்னாடி எல்லாமே வந்து நெசஸ் இல்லைன்னா அந்த மாதிரி டூல்ஸ் யூஸ் பண்ணி கடைசியில் ஸ்கேன் பண்ணுவாங்க. அது இல்லைன்னா பென்டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த பென்டெஸ்ட்ல வர ரிப்போர்ட்ஸை, அந்த பென்டெஸ்ட்ல வர வல்னரபிலிட்டிஸை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வாட் வி டூ இஸ் வி இன்ட்ரடியூஸ் செக்யூரிட்டி ஸ்கேனிங் இன் த ஏர்லியர் ஸ்டேஜஸ். ஒரு 10 டெப்ளாய்மெண்ட் ஸ்டேஜஸ் இருக்குது. எஸ்டிஎல்சியில் வந்து 10 ஸ்டேஜ் இருக்குது உங்கள் கம்பெனியில் இருக்குன்னா அந்த ஒவ்வொரு ஸ்டேஜ்லையும் வந்து செக்யூரிட்டி ஸ்கேனிங் போடுறது தான் ஸ்கேன் ஏர்லி அண்ட் ஆஃபன்.
ஓகேவா? So those scannings will be done by the DevOps SecOps engineer or somebody else. DevOps will set it up. It will be an automated stage, like automated scan. Basically, Okay. once you push into the GitHub, automatically the CI/CD will take over. And in CI/CD, we Okay. can set up multiple scans, like security scan for secret scanning, security scan for SAST, static code analysis, dynamic code analysis, and IAC code analysis, and different things are like image scan, dependency Okay. scan, Because because scan. I'm when you say SAST or DAST, those things I know, like we have some grep or some other tools which will be integrated with GitLab. So when you talk Yeah. about some other so when you talk about some other things like IEC something which I don't know, that's why I asked. Okay, then IAC carry is on. basically infrastructure as a code, like Terraform, cloud formation. So those are used for automating the cloud resources mostly. Okay. Yeah. So yeah, that is what is scan early and often. இதே டவுட் இருக்கா இது வரைக்கும்? இல்லைன்னா இந்த ஸ்லைட்ல இது வரைக்கும் இருக்க டவுட் இருக்கா? ப்ரோ எனக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் இல்லை. இப்போ நீங்க சொல்ற ஸ்கேன் early and often அந்த கேஸ் வந்து இப்போ ஒரு ஒரு பிசினஸ் கேஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் எப்படி கேட்குறேன்னா ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் டேட்டா கிளாசிஃபிகேஷன் வந்து கேட்குறேன். சே ஃபார் எக்ஸாம்பிள் பிஐ டேட்டாஸ் இருக்கும், இல்லை மேபி என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி ஃபார்ம்க்கு வந்து அவங்களுடைய சென்சிட்டிவ் டேட்டா வேற மாதிரி இருக்கும், ஆனால் பேங்க்குக்கு வந்து வேற நேச்சர் ஆஃப் சென்சிட்டிவ் டேட்டா இருக்கும். ஸோ இந்த டேட்டாலாம் வந்து இந்த ஐடியெல்லாம் இந்த டெவலப்மெண்ட் கோட்குள்ளே இருக்கக்கூடாதுன்ற மாதிரி ஜென்ரல் கண்டிஷன்ஸ் இருக்கு. அப்படி இருக்கும்போது இதெல்லாமே நம்ம ஸ்பெஷலைஸாக கஸ்டமைஸும் பண்ணி நம்ம செக் பண்ணிக்க முடியுமா? லைக் நீங்க சொன்னீங்களா அந்த கஸ்டமைஸ் கிட் டூல்ல. பண்ணணும்னு அவசியம் இல்லை ப்ரோ. கஸ்டமைஸ் பண்ணணும்னு உங்களுக்கு வந்து ரிக்குவயர்மெண்ட் இருந்தால் பண்ணலாம். பட் ஜென்ரலாக வந்து இந்த சீக்ரெட்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்கு. ரஃபல் ஹாக்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் டூல் இருக்கு. லீக்ஸ்னு ஒரு டூல் இருக்கு. ஸ்னீக் வந்து சீக்ரெட் ஸ்கேனிங் பண்ணும். ஸ்னீக்னு ஒரு டூல் இருக்கு. தெரியும் உங்களுக்கு, அது ஸ்னைக் ரெட் டீம் எல்லாம் இருக்கும் தெரியுமா? ஸ்னைக்னு ஒரு டூல் இருக்கு, அது வந்து சீக்ரெட் ஸ்கேனிங் பண்ணுவோம். ஓகே, நீங்க சீக்ரெட்ஸ் ரெஃபர் பண்றது வந்து இந்த என்ன சொல்ற பிஐ எஸ்பிஐ டேட்டா அந்த மாதிரி மீன் பண்றீங்க? எஸ், சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், பிஐ டேட்டா அதெல்லாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ஓகே யா ஓகே ப்ரோ. அப்ப இப்போ கோட்ல இருக்கிற வல்னரபிலிட்டிஸுமே அதை ஸ்கேன் பண்ணுமா? லைக் நான் ஐ எம் நாட் டெவலப்பர். அதுக்கு வந்து ஓகே இன்னொரு சார். செட் ஆஃப் டூல்ஸ் இருக்கு. அதுதான் வந்து சாஸ்ட் அண்ட் டாஸ்ட், ஓகே எஸ்ஏஎஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகே அதுல வர டூல்ஸ் எல்லாமே வந்து கோட் ஸ்கேனிங் பண்ணும். ஓகே, அதுவுமே வந்து நம்ம இந்த மாதிரி பில்ட் ஃபேஸ்லயே நம்ம வந்து இது பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். அதையும் நம்ம ஆட்டோமேட் பண்ணி அந்த ஸ்கேன்ஸும் வந்து பாஸ் ஆனாதான் வந்து அடுத்த ஸ்டேஜ்க்கு போற மாதிரி நம்ம வந்து செட்டப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே, தேங்க்ஸ். வேற யாருக்காவது டவுட் இருக்கா? Okay, I'll move on. So next slide bro. Okay, next வந்து மல்டி ஸ்டேஜ் பில்ட்ஸ். மல்டி ஸ்டேஜ் பில்ட்னா வந்து ஓகே வந்து எக்ஸாம்பிள் சரி ஓகே. டாக்கர் இமேஜ் பில்ட் பண்ணும்போது நம்ம வந்து டாக்கர் ஃபைல்னு ஒரு ஃபைலை யூஸ் பண்ணி தான் வந்து பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? டாக்கர் ஃபைலில் வந்து எப்படி இருக்கும்னா ஒரு பேஸ் இமேஜ் யூஸ் பண்ணி அந்த பேஸ் இமேஜ்ல இருந்து நம்ம வந்து கஸ்டமைஸ் பண்ணி அதுக்கப்புறம் பில்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஆனால் மல்டி ஸ்டேஜ் அப்படின்னா தேர் வில் பி 2 ஸ்டேஜஸ். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷனோட பில்டு எல்லாத்தையுமே வந்து, அதாவது இந்த கம்பைல் பண்றது எல்லாத்தையுமே வந்து பேஸ் இமேஜ் இருக்கிற ஒரு ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து கம்பைல் பண்ணிடுவோம் அப்ளிகேஷனை. அப்ளிகேஷன் கம்பைல் ஆகி அதில் வர அந்த அசெட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும், பில்ட் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஃபைல்ஸ் எல்லாம் கிரியேட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா செகண்ட் ஸ்டேஜில் வந்து இந்த டெஸ்ட்ரோலஸ் இல்லைனா வந்து ஸ்க்ராட்ச் இல்லைனா வந்து ஆல்பைன் இமேஜஸ், இந்த மாதிரி இமேஜஸ் செகண்ட் ஸ்டேஜில் யூஸ் பண்ணி அதில் இந்த ஆல்ரெடி பில்டான ஃபைல்ஸை காப்பி பண்ணி அந்த ஃபைல்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு வெரி மினிமல் டாக்கர் இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். இப்போ பேஸ் இமேஜ் யூஸ் பண்ணி பண்ணீங்கன்னா, பேஸ் இமேஜ்னா நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் உபுண்டு பேஸ் இமேஜ் வச்சுக்கலாம். உபுண்டு பேஸ் இமேஜ் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பில்ட் பண்ணீங்கன்னா உபுண்டு பேஸ் இமேஜோட எல்லா ஃபைல்ஸுமே அந்த இமேஜில் இருக்கும். ஆனால் இந்த மல்டி ஸ்டேஜ் இமேஜஸ் யூஸ் பண்ணும்போது எப்படின்னா, இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்.
என்கிட்ட வந்து ஒரு 16 ஜிபி இல்லை 32 ஜிபி லேப்டாப் இருக்கு. என் ஃப்ரெண்டு கிட்ட வந்து ஒரு 4 ஜிபி லேப்டாப் தான் இருக்கு. ஓகேவா? நானும் அவரும் சேர்ந்து ஒரு அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறோம். என்ன பண்ணலாம்னா, என்ன ரிக்குவயர்மெண்ட்னா, அந்த 4 ஜிபி மிஷினில் என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகணும். அதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னா, என்னோட 16 ஜிபி மிஷினில் அந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிட்டு, இந்த பில்ட் ஆனதுக்கப்புறம் ஒரு பில்ட் ஃபைல், ஒரு பில்ட் டைரக்டரி ஒன்று கிரியேட் ஆகும். நீங்கள் ரியாக்ட் ஜேஸோ இல்லை நோட் ஜேஸ் யூஸ் பண்ணீங்கன்னா, இல்லை ரூபி யூஸ் பண்ணுறீங்கன்னா வந்து பில்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று கிரியேட் ஆகும். இந்த பில்ட் ஃபோல்டரில் பேசிக்கலி உங்களோட HTML ஃபைல், ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் இதெல்லாமே இருக்கும். ஓகேவா? இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நாட் எவ்ரி திங் இஸ் லைக் திஸ். வந்து ஒரு செட் ஆஃப் அப்ளிகேஷன் கூட சொல்கிறேன். இந்த மாதிரி பில்டு ஃபைல்குள்ளே, பில்டு டைரக்டரிக்குள்ளே வந்து HTML, CSS அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல்ஸ் இருக்கும். அந்த HTML, CSS, ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைலை அந்த ஒரு டைரக்டரியை நீங்கள் அப்படியே 4 ஜிபி மிஷனில் காப்பி பண்ணி, அதில் நீங்கள் ப்ரௌசரில் அதை ஓப்பன் பண்ணீங்கன்னா அங்கே வந்து ஒர்க் ஆகும். ஏன் அப்படின்னா, என்னோட மிஷனில் நான் பில்ட் பண்ணிட்டேன். அந்த ப்ரௌசருக்கு வந்து HTML ஃபைலோ ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைல் மட்டும் இருந்தால் போதும். கரெக்டாக வந்து அப்ளிகேஷன் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு ஒரு 8 ஜிபிக்கு மேலே மிஷன் வேணும்னாலும், அதை ரன் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்மி சைஸ் இருக்கிற மிஷன் இருந்தால் போதும். இதே கான்செப்ட் தான் இமேஜஸ்லையும். இமேஜ் பில்ட் பண்ணும்போது மட்டும் பெரிய பேஸ் இமேஜை வச்சு பில்ட் பண்ணிட்டு, அந்த பெரிய பேஸ் இமேஜ் பில்ட் ஆகிற அந்த ஃபைல்ஸை மட்டும் அப்படியே காப்பி பண்ணி ஒரு மினிமல் ஒரு ஸ்லிம் இமேஜில் லோட் பண்ணிடுவோம். அந்த ஸ்லிம் இமேஜை வச்சு நம்ம வந்து ஒரு கண்டெய்னர் கிரியேட் பண்ணுவோம். அந்த கண்டெய்னர் தான் வந்து மினிமல் கண்டெய்னர். அந்த கண்டெய்னருக்குள்ள லிட்ரலி நீங்கள் பில்ட் பண்ணுற ஃபைல்ஸ் இருக்கும். உங்களோட கிட்டப் கோட் கூட இருக்காது. நீங்கள் வந்து இது எல்லாமே கிட்டப் யூஸ் பண்ணி பண்ணும்போது சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா கிட்டப்ல இருக்கிற அந்த அப்படியே ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாத்தையுமே காப்பி பண்ணுவாங்க. கரெக்டாக. ஆனால் இதில் வந்து கிட்டப் கோட் கூட வந்து உங்களுக்கு காப்பி ஆகாது. உங்களுக்கு வேணுங்கிற பில்ட் ஃபைல்ஸை மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ்னால் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் மட்டும் காப்பி பண்ணிக்கலாம். அதை வச்சு ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணுவோம். அந்த இமேஜை ரன் பண்ணும்போது இட் வில் பி வெரி 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 மினிமல். ஓகேவா? ஸோ ஐ ட்ரை டு ஷோ அன் எக்ஸாம்பிள். கடைசியில் அந்த டெமோவில் வந்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க ட்ரை பண்ணுறேன். பட் இஃப் யூ ஹாவ் எனி கொஸ்டின்ஸ் யூ கேன் ஆஸ்க் நோ. இல்லைன்னா டெமோ நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து அன்னெசரி ப்ரிவிலேஜ். இது வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ் பேசிக்கலி. இப்போ வந்து ஒரு இமேஜ், ஒரு பேஸ் இமேஜ் யூஸ் பண்ணுறோம், இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறோம்னாலும், நம்ம வந்து ஒரு ஆர்கனைசேஷனில் அட்மினாக இருக்கோம்னா, நம்ம வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கொடுக்குற லேப்டாப் வந்து பேசிக்கலி ரொம்ப மினிமல் ஆக்சஸ் இருக்கிற ஒரு லேப்டாப்பாக கொடுப்போம். கரெக்டாக அவங்க வந்து ரூட் ஆக்சஸ் இருக்கிற ஒரு லேப்டாப் கொடுக்க மாட்டோம். ஆர்கனைசேஷன் செக்யூரிட்டி பாலிசி படி they should only have certain access, they should not have admin accessலாம் இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி கண்டெய்னர்ஸ் அண்ட் இமேஜஸ்லேயும் வந்து சேம் பிரின்சிபல் தான். ஸோ we have to try to reduce the privileges. பேசிக்கலி லீஸ்ட் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் மெயின்டைன் பண்ணணும். அதாவது கண்டெய்னர்ஸ் வந்து ரூட் யூஸராக ரன் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது எந்த ஃபோல்டர் இல்லைன்னா எந்த டைரக்டரிக்கு வந்து எந்த டைரக்டரி அதை யூஸ் பண்ணுவோம் அந்த டைரக்டரிக்கு மட்டும் வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்கறது. ஓகேவா? ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ் வந்து மோஸ்ட்லி அச்சீவ் பண்ணிடலாம் கண்டெய்னருக்குள்ள. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ரோ. நெக்ஸ்ட் வந்து கீப்பிங் சீக்ரெட்ஸ் அவுட் ஆஃப் இமேஜஸ். ஸோ ஒரு இமேஜ் பில்ட் ஆகும்போது நம்ம வந்து சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், PII டேட்டா, API கீஸ், இல்லைனா வந்து வேற டைப் ஆஃப் சீக்ரெட்ஸ், என்கிரிப்ஷன் கீஸ் ஆகட்டும், இந்த மாதிரி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம வந்து இமேஜுக்குள்ளே பில்ட் பண்ணக்கூடாது. அதாவது பேசிக்கலி இமேஜ் பில்ட் ஆகும்போது வி ஷுட் மேக் ஷுர் தட் அந்த இமேஜில் வந்து அதை எந்த சென்சிட்டிவ் டேட்டாவும் இல்லாத மாதிரி இருக்கும். பிகாஸ் ஒரு இமேஜுங்கிறது இட்ஸ் அ காப்பி ஆஃப் இன்ஸ்டன்ஸ். ஓகேவா? நீங்கள் வந்து லிட்ரலி வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டம்ப் பண்ணுற மாதிரி. DFIRலாம் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு ரன்னிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டம்ப் பண்ணோம்னா அந்த டம்ப் ஃபைலில் வந்து லிட்ரலி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் கடைசியாக ஓப்பன் பண்ண ஃபைல்லேருந்து எல்லா டேட்டாவும் இருக்கும். என்ன நெட்வொர்க் பேக்கெட் போயிட்டு வந்தது அந்த மாதிரி எல்லா டேட்டாவும் இருக்கும். டைனமிக் டேட்டாவும் ஸ்டோர் ஆகிருக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி இமேஜையும் நம்ம கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஸ்டாட்டிக் ஃபைல்ஸில் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னா கிட்டபில் எப்படி அந்த ஸ்டாட்டிக் ஃபைலை புஷ் பண்ணால் என்ன ஆகும், அதே சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படியே கிட்டபில் புஷ் ஆயிடும்.
ஸோ இட் வில் பி an instance. ஸோ GitHubலேருந்து அதை ரிமூவ் பண்ணணும்னா அந்த கமிட்டை மொத்தமாக delete பண்ணணும் நம்ம. அதே மாதிரி ஒரு இமேஜ் பில்ட் பண்ணும்போதும் the secrets will stay inside the image. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா we have to use secret managers. அப்புறம் environment variables யூஸ் பண்ணலாம், that is one way. Secret managers are very advisable. AWS secret manager, HashiCorp Vault, Kubernetes secrets, இதெல்லாம் யூஸ் பண்ணி we can manage the secrets so that இமேஜுக்குள்ள இமேஜ் வந்து யாருக்காச்சும் if they get hold of the image then they will have the secrets as well. யாராச்சும் வந்து இமேஜை வந்து ஆக்சஸ் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா அவங்களால சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். கரெக்டாக. ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து நாட் கீப் எனி சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் இன்சைட் த இமேஜ். ஓகே, இது எப்படி டிடெக்ட் பண்ணோம்னா கிட் லீக்ஸ், ட்ரஃபிள் ஹாக், ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து GitHub அண்ட் டாக்கர் இமேஜஸில் வந்து we can detect if there are any secrets hard coded within the image. Next slide bro. நெக்ஸ்ட் வந்து கடைசி மானிட்டர் ரன் டைம் பிஹேவியர். ஸோ இதெல்லாமே ஓகே, இது வரைக்கும் நம்ம இமேஜை பில்ட் பண்ணிட்டோம், ஸ்டெப்ஸ்லாம் தாண்டி இப்போ செக்யூரிட்டி மெஷர்ஸ்லாம் முடிச்சு we are building an image. இந்த இமேஜை வந்து இப்போ நம்ம கடைசியாக வந்து ப்ரொடக்ஷனில் ரன் பண்ண போகிறோம். டெவ்வில் ரன் பண்ணி QA ஆர் UATயில் ரன் பண்ணி எல்லா டெஸ்டிங்கும் முடிச்சு கடைசியில் ப்ரொடக்ஷனில் ரன் பண்ண போகிறோம். இப்போ ப்ரொடக்ஷனில் ரன் பண்ணும்போது ரன் டைம்லையும் we have to make sure that it is secure. ரைட். ஸோ அந்த ரன் டைம் பிஹேவியரையும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும். ஸோ பேசிக்கலி we have multiple runtime security tools. இந்த ஃபால்கன், அவுட்சைட் ஃபால்கன் இருக்கு, ஆல்கோ இருக்கு, அதுக்கப்புறம் டேட்டாடாக்லேயே வந்து SIEM இருக்கு. ஸோ இந்த மாதிரி runtime security tools யூஸ் பண்ணி we can monitor the traffic that is incoming and outgoing of a container. ஒரு கண்டெய்னர் ரன் ஆகுதுன்னா அந்த ரன் ஆன கண்டெய்னரோட இன்கமிங் இன்கிரஸ் அண்ட் அவுட்கிரஸ் டிராஃபிக்கை வந்து நம்ம மானிட்டர் பண்ணலாம். இந்த மானிட்டரிங் வந்து இட்ஸ் ஆல்சோ கால்ட் அ செக்யூரிட்டி we can do a security monitoring over there, and based on the findings over there we can act on it. ஸோ அதில் தான் வந்து we will get to know the live incidents. அப்படின்னா என்னன்னா ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு. அப்ளிகேஷன் ரன் ஆகும்போது நான் வந்து ஒரு LFI ஃபைல் இன்க்ளூஷன் யூஸ் பண்ணி ஒரு PHP ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிட்டேன். அந்த PHP வச்சு நான் ஒரு பேக்டோர் ரன் பண்ணுறேன்னா எல்லாமே வந்து டைனமிக் டிராஃபிக், லைவ் டிராஃபிக் வந்து எல்லாமே மானிட்டரிங்கில் கேன் டிடெக்ட். இந்த டிடெக்ட் ஆன மானிட்டரிங், அந்த டிடெக்ட் ஆன லைவ் டிராஃபிக்கை அங்கேயே க்ரௌட் சைட் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா தெரியும். ஸோ அங்கேயே we can block and we can take actions as well. இந்த மாதிரி ஒரு டிராஃபிக் வந்து நோட்டீஸ் பண்ணுறதுனாலே ஆப்வியஸ்லி அட்டாக்கர் சைட்லேருந்து வர மாதிரி ரைட்டாக. அது பேக்டோர் மாதிரி எடுக்கிறாங்கன்னா PHPலேருந்து ஒரு பேக்டோர் கனெக்ஷன் போகுதுன்னா ஆப்வியஸ்லி இட்ஸ் அட்டாக், ரைட். ஸோ அந்த மாதிரி ஷார்ட்டாக இருக்கிற பிஹேவியர்ஸ், ஷார்ட்டாக இருக்கிற லாக்ஸ் எல்லாத்துக்கும் வந்து we can write some follow-up actions, அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாமே ரன் பண்ணுற மாதிரி கான்ஃபிகரும் பண்ணலாம். ஸோ ரன் டைம் செக்யூரிட்டி வந்து இட்ஸ் மோர் ஆஃப் அ இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ் மாதிரி. It will detect and also it will react for the incident. So runtime security is another thing that is last in the container security. Next bro. ப்ரோ, ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் அந்த மானிட்டரிங் ஃபேஸில் ரன் டைம் செக்யூரிட்டியில் வந்து அதாவது இன்க்ரஸ் எக்ரஸ் நார்த் சவுத் டிராஃபிக் மட்டும் தானா இல்லை ஈஸ்ட் வெஸ்ட் டிராஃபிக்கும் நம்மளால பார்க்க முடியுமா? மீன்ஸ் நான் எப்படி கேட்குறேன்னா வித்தின் ட்ரஸ்டர் ஜோன்ஸ்குள்ள, அதாவது இப்போ அவுட் சைட் மட்டும் இல்லாமல் உள்ளே வேற வேற டொமைன்லேருந்தும் கனெக்ட் பண்ணுவாங்க இல்லையா? இது எல்லாமே கண்டெய்னருக்கு வரும்போது இன்க்ரீஸ் தான் bro. அது இன்க்ரீஸ் ஓகே, அதுதான் நான் கேட்குறேன். அதாவது லைக் எப்படின்னா பெரிமீட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இது இன்க்ரஸ் எக்ரஸ் கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை கண்டெய்னருடைய கண்டெய்னர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து இப்போ வந்து Kubernetesல ரன் பண்றீங்கன்னா இது வந்து பாடா ரன் ஆகும். ஒரு ஓகே பாடுக்கு ஓகே வர இன்க்ரஸ் எல்லாமே வந்து நம்ம சைட் கார் ஒன்று யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபால்கனோ இல்லை இன்னும் ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னா அதை வந்து நம்ம சைட் காராக ரன் பண்ணி சைட் காருக்கு வந்து என்ன நடக்கும்னா பாடுக்கு வர டிராஃபிக் எல்லாமே சைட் காராக மானிட்டர் பண்ண முடியும்.
அந்த மாதிரி ஓகே. பாடா ரன் பண்ணும்போது சைட் கார் யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த டிராஃபிக் இன்கிரஸ் அண்ட் ஈக்ரெஸ் டிராஃபிக் எல்லாத்தையுமே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அதாவது நம்ம லெகசி செட்டப்ல இல்லை எக்ஸிஸ்டிங் ட்ரெடிஷ்னல் செட்டப்ல VLANs அந்த ஆஸ்பெக்ட்லாம் வரும் இல்லையா? சேம் VLAN இருந்தா கூட பாடை பொறுத்து, அதாவது இந்த குபர்நெட்டிஸை பொறுத்த வரைக்கும் அது வந்து அது ஒரு ஒரு பாடா தான் கன்சிடர் பண்ணி அதை இன்கிரஸ் எக்ரெஸாக தான் கன்சிடர் பண்ணணும்னு சொல்ல வரீங்க இல்லையா? ஸோ இதுல வந்து அந்த சிமிலர் VLAN ஒரு பெரிமீட்டர் சர்வர் வந்து ட்ரஸ்டட் அதெல்லாம். ஒரு ஒரு சர்வர் அப்படியே ஸ்ட்ரிங் பண்ணி ஒரு பாட் அளவுக்கு கொண்டு வந்துடுறோங்க. சர்வரில் ஓகே. சர்வரோட ஃபங்க்ஷனாலிட்டி எப்படி இருக்கும் அது வந்து ஒரு பாடோட ஃபங்க்ஷனாலிட்டிக்கு ஈக்குவல். ஓகே ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, தேங்க்ஸ். எனி அதர் கொஸ்டின்ஸ்? ஸோ அந்த 7 மேஜர் பெஸ்ட் ப்ராக்டிசஸ் வந்து நான் முடிச்சிட்டேன். ஸோ இதுதான் அதெல்லாம் தான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். இப்போ இருக்கிறது இந்த ஸ்லைடு வந்து இட்ஸ் வெரி காமன்லி யூஸ்ட் டூல்ஸ். ஸோ மினிமல் இமேஜ் கிரியேட் பண்ணுறது வந்து டெஸ்டோலஸ்னு ஒன்று இருக்குது, டாக்கர் ஸ்லிம் இருக்குது. ஸோ டாக்கர்லேயே வந்து மினிமல் இமேஜஸ் இருக்கும், ஆல்பைன் இமேஜஸ் வந்து மினிமலாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மினிமல் பேஸ் இமேஜஸ்க்கு வி கேன் யூஸ் ஆல் தீஸ் திங்ஸ். ஸ்கேன் ஏர்லி அண்ட் ஆஃபனில் வந்து ட்ரிவி, ஸ்னிக், டாக்கர் ஸ்கவுட் அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். GitLabல இன்டகிரேட் சம் செக்யூரிட்டி டூல்ஸ் ஆஸ் வெல். நெக்ஸ்ட் வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜில் ப்ரிவிலேஜில் வந்து குபர்நெட்டிஸ் பாட் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு ஒரு இது இருக்குது, ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, CAS ஸ்டாண்டர்ட் மாதிரி. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இமேஜஸ் வந்து கிரியேட் பண்ணி அதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணோம்னா, இந்த மாதிரி தான் இமேஜஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு என்ஃபோர்ஸ் பண்ணோம்னா, லீஸ்ட் ப்ரிவிலேஜ் இருக்கிற இமேஜஸ், லீஸ்ட் ப்ரிவிலேஜ் இது பண்ண இமேஜஸ் மட்டும்தான் வந்து குபர்நெட்டிஸை யூஸ் பண்ணுற மாதிரி வி கேன் என்ஃபோர்ஸ். ஓப்பன் பாலிசி ஏஜென்ட் ஒன்று இருக்குது, கிவர்னு ஒரு டூல் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் ஆல் பாலிசி பேஸ்ட் application like tools which will help you enforce a policy. வந்து குபர்நெட்டிஸ் பாட் செக்யூரிட்டி மாதிரி மற்ற இடத்துலையும் வந்து கிவர்னோ யூஸ் பண்ணி நம்ம வந்து பாலிசிஸ் என்ஃபோர்ஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இமேஜோட ரிசோர்ஸ் இவ்வளோதான் இருக்கணும், ஓகேவா? ஒரு டைப் ஏ இமேஜ்னா அதுக்கு ரிசோர்ஸ் வந்து இந்த சைஸ் தான் இருக்கணும், அதுக்கு மேலே யூஸ் பண்ணக்கூடாது, அதுக்கு மேலே கிரியேட் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி என்ஃபோர்ஸ் பண்ணலாம். செக்யூரிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எல்லா இமேஜ்லையும் வந்து அடிஷ்னல் யூசர் வச்சு தான் வந்து ஆக்சஸ் பண்ணணும், ரூட் யூசர் யூஸ் பண்ணக்கூடாது. அண்ட் ஃபைல்ஸ் வந்து இந்த மாதிரி இந்த பின் பேஷ் இல்லைன்னா வந்து பின் ஷெல் இல்லை PHP அன்னெசரியாக PHP யூஸ் அந்த மாதிரி அன்னெசரி டூல்ஸ் எல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஃபைல்ஸ் எல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி வி கேன் ரைட் பாலிசிஸ் அண்ட் வி கேன் என்ஃபோர்ஸ் தோஸ் பாலிசிஸ், ஓகேவா? ஸோ அதை வந்து நம்ம ஓப்பன் பாலிசி ஏஜென்ட் இல்லைன்னா கிவர்னு வச்சு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். சீக்ரெட்ஸ் கீப்பிங் த சீக்ரெட்ஸ் அண்ட் சீக்ரெட் மேனேஜருக்கு வந்து HashiCorp Vault ஸோ பெஸ்ட் எக்ஸாம்பிள். அதில் வந்து நிறைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்குது. செகண்ட் வந்து சீக்ரெட்ஸ் மேனேஜர் இருக்குது, குபர்நெட்டிஸ் சீக்ரெட்ஸ் இருக்குது. அண்ட் இதெல்லாம் வந்து அது அந்த ஃபர்ஸ்ட் 3 வந்து சீக்ரெட் மேனேஜர், லாஸ்ட் 3 வந்து இட்ஸ் ஸ்கேனர். ரஃபில் வந்து சீக்ரெட் ஸ்கேன் பண்ணுவோம். கிட் லீக்ஸ் வந்து சேம் சீக்ரெட் ஸ்கேன் லோக்கல்ல யூஸ் பண்ணுவோம், GitHub வெப்சைட்லேயும் GitHub க்ளவுட்லேயும் பண்ணுவோம். டாப்லர் இஸ் அனதர் சீக்ரெட் ஸ்கேன். மானிட்டரிங், ரன் டைம் மானிட்டரிங் பிஹேவியருக்கு வந்து ஃபால்கோ இருக்குது, சிஸ்டிக் இருக்குது, அலோ ஆல்டோவோட ஏஜென்ட் இருக்குது, அவுட் சைட் ஃபால்கன் ஏஜென்ட் இருக்குது, விஸ் இருக்குது, லேஸ் ஒர்க் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஏஜென்ட் பேஸ்டாக ரன் ஆகும். அந்த ஏஜென்ட் பேஸ்டாக ரன் ஆகும்போது இட் வில் கெட் த டிராஃபிக் ஈக்ரெஸ் இன்க்ரெஸ் டிராஃபிக் ஏஜென்ட்டில் வச்சு புல் பண்ணி அதோட சர்வருக்கு புஷ் பண்ணி சர்வரில் வந்து அதோட அலர்ட்ஸ், த்ரெஷோல்ட் செக் எல்லாமே பண்ணி நமக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் யூஐயில் ரிசல்ட்ஸ் காமிக்கும். இதுலேயே வந்து நம்ம வந்து இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணி வைக்கணும்னா இன் கேஸ் ஆஃப் எனி அட்டாக், in case of any backdoor, in case of any illegal entry, it will automatically do the necessary steps what we want. So we can configure those things as well. இதுதான் வந்து set of tools. நெக்ஸ்ட் டைம் ப்ரோ இந்த டெமோ இருக்கு ப்ரோ, நான் வந்து ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேவா அப்படின்னா we can go with the demo. ஓகே ப்ரோ, ட்ரை பண்ணுங்க, பார்க்கலாம் எப்படி வருதுன்னு.
சரி ப்ரோ. நான் ஷேர் பண்றேன். நீங்க அன்ஷேர் பண்ணி பாருங்க. பட் ஓகே, வரேன். சாரி, ஒரே நிமிஷம். ஆக்சுவலா அது லோட் ஆகல ப்ரோ. நீங்க லைட்டா டெமோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கூட போதும். நம்ம யூடியூப்ல அதை வந்து இது பண்ணி ஆட் பண்ணிடலாம். Bro, this session is getting recorded or what? இட்ஸ் கெட்டிங் ரெக்கார்டட் ப்ரோ. Okay. Abhinav, just want to know when you said like microservices needs to be pushed or monolithic applications needs to be pushed from as a DevOps sec engineer, you have to do all these things like that you are saying. Can you suggest any Udemy course like which will do on a practical basis? Is it possible? yeah, sure. Suggest. Once this session is over, we'll connect and I can share all these resources over there. Yeah. I just want to see how the microservices being pushed, like that moment, how these security scans or these privilege escalations kind of things, how they will remove all those things. I just want to see it. That's why I asked. Okay. Yeah. There are a lot of YouTube videos. I'll mostly add those things. If possible, I'll get some Udemy courses. Like see if there are any Udemy courses, and I'll share those as well. Okay. Bro. So yeah. So அடுத்தது வந்து செக்யூரிட்டி ஹார்டனிங் அண்ட் ஸோ செக்யூரிட்டி ஹார்டனிங்னா பேசிக்கலி வந்து என்னன்னா நான் வந்து இந்த மினிமல் இமேஜஸ் சொன்னேன்ல. மினிமல் இமேஜ் இஸ் ஒன் ஆஃப் த வே ஆஃப் செக்யூரிங் யுவர் டாக்கர் இமேஜ் ரிமூவிங் எவ்ரி திங். ஸோ இதை தாண்டி செக்யூரிட்டி ஹார்டனிங்னு ஒன்று இருக்குது. விச் வில் லைக் நீங்கள் வந்து லினக்ஸ் செக்யூரிட்டி ஹார்டனிங் அரெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பேசிக்கலி வந்து லினக்ஸ் செக்யூரிட்டி ஹார்டனிங்கில் வந்து இந்த மாதிரி எஸ்எஸ்ஹெச்சோட போர்ட் மாற்றுவாங்க, எஸ்எஸ்ஹெச்சோட யூசர் மாற்றுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அன்னெசரி என்ட்ரி பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே வந்து ரிமூவ் பண்ணுவாங்க. ஸோ பேசிக்கலி பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி போடுற மாதிரி. ஓகேவா? ஒரு கார் இருக்குன்னா காரில் தேவையில்லாத பார்ட்லாம் கழட்டி போட்டு எவ்வளோ கம்மியாக நம்ம காரை வச்சு ரன் பண்ண முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. அப்படின்னா அந்த மாதிரி முக்கியமான விஷயம் இல்லாமல் எது தேவையோ அந்த தேவை இருக்கிற விஷயத்தை தவிர மற்ற எல்லாத்தையுமே வந்து கழட்டி போடுறது வந்து மினிமல் பேஸ் இமேஜ் கிரியேட் பண்ணுறது. செக்யூரிட்டி ரிலேட்டட் திங்ஸ் மட்டும் எதெல்லாம் வச்சுருந்தா செக்யூரிட்டி இஷ்யூ ஆகுமோ அதை மட்டும் நம்ம கழட்டி போடுறது வந்து செக்யூரிட்டி ஹார்டனிங். ஓகேவா? இதுதான் வந்து வித்தியாசம். Just removing the things that will affect or impact in security issues. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் செக்யூரிட்டி ஹார்டனிங். ஸோ இதில் வந்து நிறைய திங்ஸ் இருக்கு. லைக் இந்த டிஸ்டோலஸ் வந்து ரொம்ப செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். வெப்பன் பேஸ் இமேஜஸ் செக்யூராக யூஸ் பண்ணிக்கலாம். ரெட் ஹேட்டில் வந்து யூனிவர்சல் பேஸ் இமேஜஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து தே ஆர் கிவிங் மினிமலிஸ்டிக் இமேஜஸ். அதுக்கப்புறம் வந்து ஸ்லிம் வேரியன்ஸ். எந்த டாக்கர் இமேஜ் பப்ளிக் டாக்கர் இமேஜ் இல்லை பப்ளிக் சர்வீஸ் டாக்கர் இமேஜ் போனாலும் அதில் ஸ்லிம்னு ஒரு வேரியன்ட் இருக்கும். அந்த ஸ்லிம்ங்கிற வேரியன்ட் யூஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி மினிமலிஸ்டிக் அண்ட் செக்யூரிட்டி ஹார்டன்ட் அஸ் வெல். அப்புறம் டாக்கர் ஹார்டன்ட் இமேஜஸ்னு டாக்கர் ஹப்பே வந்து கொடுக்குறாங்க, டிஹெச்ஐன்னு. ஸோ அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓல்ஃபி பேஸ்ட் இமேஜஸ்னு ஒன்று இருக்குது. செயின் கார்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ செயின் கார்டு இஸ் ஸ்பெஷலைசிங் செக்யூரிட்டி ஹார்டன்ட் டாக்கர் இமேஜஸ். ஸோ செயின் கார்டு வந்து இட்ஸ் அ பெய்ட் டூல், இட்ஸ் அ பெய்டு சர்வீஸ். அவங்கக்கிட்ட பே பண்ணி நீங்கள் ஏபிஐ கீ வாங்கி அவங்களோட இமேஜஸ்லாம் யூஸ் பண்ணுவீங்க. இந்த இமேஜஸை வந்து நீங்கள் புல் பண்ணும்போது they will give a separate server and access to it and your API key யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவங்களோட இமேஜஸை புல் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் வந்து இந்த செயின் கார்டு. இதே மாதிரி பார்ட்டி கேட்டுன்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ட்டி கேட்டில் ஃபோர்ட் நைட்னு ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி 2-3 கம்பெனிஸ் இருக்கு. ஸோ விச் கிவ்ஸ் அஸ் செக்யூரிட்டி ஹார்டன்ட் டாக்கர் இமேஜஸ். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து கம்பெனிஸ் ப்ரொவைடிங் செக்யூரிட்டி ஹார்டன்ட் டாக்கர் இமேஜ். ஸோ இதெல்லாமே வந்து கம்பெனிஸ். ஸோ சிஐஎஸ் வந்து they also have security hardened images and they also have policies. சிஐஎஸ் பாலிசி இல்லைன்னா சிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு டாக்கர் இமேஜை வந்து செக்யூரிட்டி ஹார்டன் டாக்கர் இமேஜாக நம்ம வந்து இது பண்ணுறோம்னா சிஐஎஸ் ஸ்டாண்டர்ட்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க. ரைட். ஸோ
it's a it's that is for ISO இல்ல சர்டிஃபிகேட்ஸ்லாம் பண்றீங்கன்னா கண்டிப்பா டாக்கர் இமேஜ் வந்து இந்த ஸ்கேன் முடிச்சிருக்கும், இந்த ஸ்கேன் ஆயிருக்கணும் அப்படிலாம் வந்து இது இருக்கும், கண்ட்ரோலர்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாமே வந்து வி ஷுட் பாஸ், ரைட்? ஸோ அந்த பாஸ் பண்ணுறதுக்கு தே வில் யூஸ் சிஏ ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி டாக்கர் பில்ட் பண்ணுவாங்க. அப்புறம் ஸோ ஐல் end my session with this specific phrase. Content security is not an afterthought, but an integral and continuous journey. We have to think about container security from when the developer is developing the code. Right? So yes, keep this in mind, and yeah, secure your containers, secure your infrastructure as much as possible, and embrace this and share your knowledge as well with community so that everyone can grow with well and open knowledge. Basically, knowledge is free, right? Yeah. Thank you, guys. கண்டிப்பா ப்ரோ, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எதுவும் கொஸ்டின்ஸ் இருக்குதா? Ravi sir, you had 2 questions. I'll can address it now. No, the initial question was about when you say DevOps or DevSecOps. So you said like there should be some developing knowledge should be there, something like that. So I thought because an application can be deployed in Java or .NET or JavaScript or whatever HTML, whatever PHP, whatever. So all these things needs to be there learned by the DevSecOps engineer. Just I'm asking a question. I don't know. Yeah. Not everything. So if you want to become a DevOps engineer, there are 2 pathways. Either you can come from system administrator, or you can choose that path, DevOps path, from a developer aspect as well. So if you know development, it is well and good, because to be a DevOps engineer, you have to know what is development process, what is development life cycle, how applications are built, how applications are tested, how applications are running in the cloud environment or the on-prem servers. So what is happening over there? So a DevOps engineer should know all these things. So usually people Another question is about like have you heard in your experience that your Docker image being hijacked, or some malware or some kind of hack happened in I'm talking about in only in the DevSecOps, like this Docker kind of area. Have you heard about anything, any incident you come across? no, see, Docker images are so the containers are very small. So when you run container, or if someone is trying to get a backdoor into a container, the containers are very small. Initially, you cannot load big sized files. So if the container is big, there is a possibility. But if the monitoring system is right and if the incident response is right, they'll just kill the container and new container will get created. And that will not have your malware files. Yeah, bro. Let me answer this in a different way. Actually, Ravi, bro, there is a myriad of attack vectors for CI/CD pipeline itself. Since you are asking this, let's say all of the Docker images are stored in a Docker registry, right? Like Docker Hub or ECR or something. So if the key is if the API token for those services are leaked, maybe the attacker can able to upload a malicious Docker image. They can build a malicious Docker image and upload there. If you use if you pull the latest version, maybe your pipeline could be compromised. Bro, another way is, so just like ancient types. So there will be a server, and using server, there will be a file inclusion vulnerability, and people upload suspicious and malicious files into the servers and try to trigger it. So it can be used as a backdoor.
or it can also act as a malware, right? So I think Ravi sir is also mentioning that way. That is also a way by which someone can upload a malware and trigger malware or botnet to run in the containers. But that's why we need monitoring. Yes, yes. Yeah, I if know. someone can control the code is being built and deployed using container or Kubernetes. If someone can drop the malicious code in the code itself, they would be having execution control over the container, right? So that is also a attack vector. Actually, I have posted in the comments. There is something called as OWASP top 10 for CI/CD security. So it's similar to web security. These kind of risks are covered there. Ravi sir, is your question answered? Got it. Practically what I'm saying, I don't have experience in Docker or Kubernetes. I use MobSF, whenever I scan mobile applications, I use the Docker. So, no, I don't know in real perspective. That's why I asked any Udemy course you can show me about monolithic and microservices, how it is being pushed, Yes, how the I will scans will happen. Yeah, yeah, I will definitely that share would be good. that resources. Apart from that, Sure. anything else? Sure. No, from my side. Thank you. Yeah, it's a nice session. I learned something new. Yeah. Thank you. So there is a question, comments from Kishore. Hi Kishore. First of all, my name is also Kishore. Hi. It can be, yes, the difference between Docker and Kubernetes is so the difference between Docker and Kubernetes is Docker is basically tool to tool to use virtualization concept, like we can use Docker to run containers. Kubernetes is managing containers. Kubernetes uses Docker D or container D. So these are daemons. These help Kubernetes to run and kill and manage all the containers, Docker containers, container D containers. Kubernetes is basically an orchestrator. Okay. There are different orchestrators like Kubernetes. AWS has its own orchestrator called ECS, and there is this Docker Swarm, which is Docker Swarm orchestrator. Yeah, mostly these are huge. From that, there are other things as well. Kubernetes is very widely used. Yeah, questions வேற இருந்தா அன்மியூட் பண்ணியே கேளுங்க நீங்க. சாட் கூட உட்காந்து டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டியது ஒரு கிஷோர் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காரு. ஆமா, செஷன்ஸ் வந்து நீங்க இன்டராக்ட் எவ்வளவு அதிகமா பண்றீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்க மைண்ட்ல வந்து ஸ்டோர் ஆகும். கொஸ்டின்ஸ் வந்து சில டைம் கேட்காம இருப்பாங்க. மோர் இன்டராக்ஷன் வில் பிரிங் மோர் கொஸ்டின்ஸ் டு யூ கைஸ். அதனால ட்ரை டு ஆஸ்க் as many questions. அவர் நம்ம ப்ரோ தான், ஒன்றும் கூச்சப்படாதீங்க, அன்மியூட் பண்ணி கேளுங்க. யாராவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குனாலும் ப்ளீஸ் கோ அஹெட். ப்ரோ அண்ட் ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் ப்ரோ. இப்போ வேல்யூஸ் லைக் எப்படி சொல்றது, இனிஷியல் ஸ்டேஜஸ்ல தான் நம்ம வந்து நார்மலாக ஒரு ஃபிசிக்கல் சர்வர் இருக்கும், அதில் லினக்ஸ் வாய்ஸ் போட்டு அது மேலே வந்து ஒரு ஹைப்பர் வைஸர் ரன் பண்ணுவோம், லைக் வர்ச்சுவலைசேஷன் கான்செப்ட். அதுக்கப்புறம் அது மேலே வந்து ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா அதுக்கு பதிலாக வந்துட்டு டைரெக்டாக வந்து இந்த என்ன சொல்றது, இப்போ ஆர்கஸ்ட்ரேட்டர் ப்ளஸ் வந்து கண்டெய்னர்ஸை ரன் பண்ணி அதில் டைரெக்டாக நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை ரன் பண்ணோம். நான் என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்கை நான் ஷேர் பண்ணுறேன். இதில் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. நான் இந்த இது கிடையாது, பியூர்லி நான் நெட்ஒர்க் அப்படியே நான் செக்யூரிட்டிக்கு மூவ் ஆகிட்டேன். ஸோ அதனால ஒரு ஃப்ளோக்காக நான் கேட்குறேன், ஃப்ளோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்காக கேட்குறேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆர்கஸ்ட்ரேட்டர் ப்ளஸ் கண்டெய்னர் அது மேலே நெசசிட்டியான அப்ளிகேஷன்ஸ் ரன் பண்ணுறோம். ஸோ தட் வி டோன்ட் யூஸ் மல்டிபிள் ஓஎஸ் as well as நீங்கள் சொன்ன அந்த நம்ம ஏர்லியராக பேச சொன்ன அட்டாக் வெக்டர்
அந்த பர்ச்சேஸ் அட்டாக் சர்ஃபேஸை ரெடியூஸ் பண்றது இது எல்லாமே அதுக்காக தான் இந்த ஃபோக்கஸ் பண்றோம். கரெக்ட்டுங்களா? ம். வரும். அட்டாக் சர்ஃபேஸ் கம்மி பண்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப எஃபிஷியன்ட் ஆக்குறது. ஆ முன்னாடி எஸ். 4 ஜிபி சர்வர் இருக்குன்னா, அந்த சர்வர மட்டும் ஒரு அப்ளிகேஷன் மட்டும் ஓடுற மாரி இருந்துச்சு. இப்ப ஆமா. அந்த 4 ஜிபி சர்வர்ல நான் நெனச்சேன்னா 400 அப்ளிகேஷன் ஓட்டலாம். ஆ எஃபிஷியன்ட் ரிசோர்ஸ் மேனேஜ்மெண்ட் அண்ட் ரிசோர்ஸ் யூசேஜும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரீசன் ஓகே இந்த வர்ச்சுவலைசேஷன் அண்ட் டாக்கருக்கு. ஓகே 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 தேங்க்ஸ் ப்ரோ. அறிவொளி ப்ரோ வந்து ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இமேஜஸ்ல நீங்க டாக்கர் வர்சஸ் விஎம்னு போட்டிங்கனாலே டிஃபரன்ஸ் நிறைய டிஃபரன்ஸ் வரும். இதுதான் கான்செப்ட் வர்ச்சுவலைசேஷனுக்கு டாக்கர். வர்ச்சுவலைசேஷன் லேயரில் வந்து ஸ்டில் இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டமோட நிறைய டிபெண்டன்சிஸ் இருக்கும். அதையும் ரெடியூஸ் பண்ணி ஒரு இன்னும் மினிமலிஸ்டிக் ஒரு மினிமைஸ்டு வர்ச்சுவல் மிஷின்ஸை ரன் பண்ணுறது தான் டாக்கர். ஓகே ப்ரோ, இப்போ இந்த மாதிரி கண்டிஷன்ல வந்து நம்ம இப்போ நார்மலா வந்து ஒரு பிசிக்கல் சர்வர்ல நம்ம ஓஎஸ் ரன் பண்ணி அது மேல தானே வர்ச்சுவலைசர் ஹைப்பர்வைசர் ரன் பண்ணுவோம் பழைய ஹைப்பர்வைசர் கேஸ்ல. இங்க வந்து அந்த மாதிரி கிடையாதுங்களா? இப்போ டைரக்டாவே நம்ம வந்து இப்போ டேரக்டா ஹைப்பர்வைசரே போட்டுக்கலாம். ப்ராக்ஸ்மாக்ஸ்னு ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஹைப்பர்வைசர் இருக்கு. ஓகே அப்புறம் இது இருக்கு விஎம்வேர் க்ளோ அதுலேயும் ஒன்று இருக்கு. ஸோ நிறைய ஹைப்பர்வைசர்ஸ் இருக்கு. இந்த டேரக்டா ஓகே சர்வர் இன்ஸ்டால் பண்ணி டேரக்டா கண்டெய்னர்ஸ் அண்ட் வர்ச்சுவல் மிஷின்ஸை நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே ஹார்வெஸ்டர் ப்ரோ. இருக்கு. ஆல்சோ குட் ஒன் ஹார்வெஸ்டர். ஓகே. ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸ்ல நம்ம வந்து பழைய ரெட் ஹேட் லினக்ஸ் அந்த மாதிரி எதுக்குமே நம்ம போகணுன்ற நெசசிட்டியா இருக்கு. ஸ்ட்ரைட்டா ஹைப்பர்வைசர் அதுக்கப்புறம் தேவையான இந்த ஆர்கஸ்ட்ரேட்டர் அப்புறம் கரெக்ட். டாக்கர் அதுக்கப்புறம் ம் ஸ்ட்ரைட்டா அப்ளிகேஷன் இந்த ஃப்ளோ போயிடும்னு சொல்றீங்க. கரெக்ட்டுங்களா? ஆமாம். ஆமாம். நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ஓகே சிஸ்டமே போட மாட்டோம். ஹைப்பர்வைசர் ஆ அதுக்குள்ள புரியுது. வந்து குபர்நெட்டிஸ் டேரக்டா ஹைப்பர்வைசரே மேனேஜ் பண்ற மாதிரி ஹார்வெஸ்டர் யூஸ் பண்ணோம். குபர்நெட்டிஸ்குள்ள ஓகே கண்டெய்னர்ஸ் எல்லாமே வந்து டிஸ்ட்ரோலெஸ் கண்டெய்னர்ஸ் தான் யூஸ் பண்ணோம்னா எங்கேயுமே ஓகே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்காது, எங்கேயுமே டிபெண்டன்சி இருக்காது. ஆ புரியுது ப்ரோ. ஓகே வேற யாருக்காச்சும் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ப்ரோ டெவ்செக்ஆப்ஸ் ஆர் டெவ்ஆப்ஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்? ஓகே. யூடெமி கோர்சஸ் இல்ல என்ன மாதிரி அப்படின்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் வந்து நான் பெருசா கோர்ஸ் எல்லாம் எதுவும் பண்ணல ப்ரோ. நான் யுடமி கோர்ஸ் எல்லாம் பண்ணல. நான் படிச்சது நான் டெவ்செக்ஆப்ஸ் வந்து நானே தான் படித்தேன். எல்லாத்தையும் வந்து நான் வந்து யூடியூப்ல தான் படித்தேன். யூடியூப்லேயே வந்து கண்டென்ட் அவ்வளோ இருக்கு. யுடமி கோர்ஸ் பண்றவனும் வந்து யூடியூப்ல அதுக்கு ஈக்குவலாக ஒரு வீடியோ போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி யுடமியில் இருக்கிறது எல்லாமே வந்து யூடியூப்ல இப்படி இருக்கு. இப்படி யூடியூப்ல இல்லைன்னா நான் வந்து மீடியம் பிளாக்ஸ் நான் வந்து அந்த மாதிரி பிளாக்ஸ் தான் நான் படிச்சிருக்கேன். இப்போ எங்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா பேசிக்கா வந்து ஒரு டெவாப்ஸ் இன்ஜினியர் டெவசெக்ஆப்ஸ் இன்ஜினியரா ஆகணும்னா டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். டெவலப்மெண்ட் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியில எப்படி நடக்குது, எங்க அப்ளிகேஷன் எப்படி டெவலப் ஆகுது, அதுக்கப்புறம் எப்படி பில்ட் ஆகுது, எங்கெல்லாம் டிப்ளை ஆகுது, நடுவில் என்னெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு, என்னெல்லாம் கண்ட்ரோல்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிள்னா அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டெவாப்ஸுக்கு தெரியும். இந்த டெவலப்மெண்ட் லைஃப் சைக்கிளில் யூஸ் பண்ணுற எல்லா டூல்ஸுமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். இப்போ நீங்கள் கூகுள் சர்ச் இருக்கீங்களா, இதுலேயே வந்து டெவாப்ஸ் ரோட் மேப் நினைக்கிறீங்க. ஸோ ரோட் மேப் செக்ஷன் ஒரு டொமைன்லேருந்து இருக்கும். டெவாப்ஸ் ரோட் மேப் ஸ்பேஸ் ரோட் மேப் செக்ஷன் போடுங்க. ரோட் மேப் செக்ஷன் ஓகே, ரோட் மேப் டாட் எஸ்ஹெச் வெப்சைட்டா? ஓகே. அதான். ஸோ இதில் ஓப்பன் பண்ணீங்கன்னா எல்லா டூல்ஸ் அண்ட் பாத்வே வந்து அப்படியே கொடுத்துருப்பாங்க. இதில் எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த ஒவ்வொரு பிரான்ச்லேயும் ஒவ்வொரு விஷயம் தெரிஞ்சாலே யூ கேன் பி அ இன்டர்மீடியட் லெவல் டெவாப்ஸ். ஸோ இதை வந்து ஒரு பேஸாக வச்சு இதை வந்து ஒரு அடித்தளமாக வச்சு ஒரு பேஸ்மெண்ட்டாக வச்சு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை ஸ்டார்ட் பண்ணி இதுலேருந்து நீங்கள் அப்படியே மேலேருந்து கீழே வந்தீங்கனால யூ வில் பிகம் அ இன்டர்மீடியட் லெவல் டெவாப்ஸ். இதை ஒர்க் பண்ண அப்படியே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். மோஸ்ட்லி எல்லாமே சிமிலர் தான் ப்ரோ. இந்த பிரான்ச்சிங்காக இருக்கிறது எல்லாமே
ஆன்சபிள் செஃப்னு ஒன்று இருக்குது கான்ஃபிகரேஷன் மேனேஜ்மெண்ட்டில். ஆன்சபிள் தெரிஞ்சால் செஃப் ஈஸியாக இருக்கும், பப்பட் ஈஸியாக இருக்கும். எல்லாமே வந்து ஸ்கிரிப்டிங் தான். ஸோ எல்லாம் இந்த குரூப்ஸ் நமக்கு எல்லாமே எல்லாமே ஒரே டைம்ல தேவைப்படாது, ஏதோ ஒண்ணுதான் தேவைப்படும். ஆமாம், அதே தான். ஸோ Yeah. குரூப்பிங்கில் ஏதோ ஒன்று தெரிஞ்சால் மற்றது எல்லாமே வந்து சிமிலராக இருக்கும். we can relate and learn faster. க்ளவுடும் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து ஒரு க்ளவுட் படிச்சிட்டிங்கன்னா மற்ற க்ளவுட் எல்லாமே ஈஸியாக இருக்கும். நேம்ஸு, பட்டன்ஸு, கிளிக் ஆப்ஸ் பண்ணுறீங்கன்னா பாத்வே அதெல்லாமே மாறுமே தவிர அண்டர்லைங் பிரின்சிபல் மாறாது. அதே மாதிரி Bro, can you share this also? எஸ் ப்ளீஸ். Yeah, I will share this in the group. Yeah. I will share this also. In the yeah. With all the resources, I will share this as well. ஆக்சுவலா எனக்கு டெவ்செக்ஆப்ஸ் படிக்கக்குள்ள எனக்கு ஈஸியா இருந்தது என்னன்னா, எனக்கு லினக்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதனால வந்து கடகடன்னு ஆமா, ரொம்ப ஃபாஸ்டா வந்துருச்சு எனக்கு. லினக்ஸ் தான் நானும் எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண சொல்லுவேன். ஸோ லினக்ஸ் நீங்க படிக்கிறீங்கனாலே வில் கோ த்ரூ லாட் ஆஃப் ரிசோர்ஸஸ். ஆன்லைன்ல படிக்கிறோம்னா அது ஏகப்பட்ட ரிசோர்ஸ் கோ த்ரூ பண்ணுவோம். அதே மாதிரி இந்த டெவாப்ஸ் மொத்தத்துலேயே வந்து லினக்ஸ் நிறைய இடத்துல யூஸ் ஆகும். ஆட்டோமேஷன்ல இருந்து பார்சிங் அந்த ஸ்கிரிப்டிங்ல இருந்து எல்லா இடத்துலையுமே வந்து லினக்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ இது ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் வித் லினக்ஸ் தான் சொல்ல. அது லினக்ஸும் மேலே தான் இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் மேலே போகும் தெரிஞ்சதுல லினக்ஸ் மேலேயே ஆப்ரேட்டிங் சிஸ்டம் மேலேயே இருக்கும் நினைக்கிறேன். இங்க இருக்கு பாருங்க, லினக்ஸ் இருக்கு. ஸோ உள்ள வரீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் என்ன சிட்டி தூக்கம் வந்துச்சு கண்ணை பாரு. ஓகே, மியூட் பண்றீங்களா? சாரி. ஓகே, ஆக்சுவலா ஒரு நல்ல எக்ஸசைஸ் சொல்லணும்னா, நீங்க வேணா யாராவது இப்போ இது ட்ரை பண்ணா வேணா ஒரு ஏடபிள்யூஎஸ்ல ஃப்ரீ டயர் சைன் அப் பண்ணிக்கங்க. ஏடபிள்யூஎஸ் இருக்கு. ஏதாவது ஒரு ஹலோ வேர்ல்டு ப்ரோக்ராம் வித் ஏபிஐ வச்சு அதை வந்து என்ஜினிக்ஸ் ப்ராக்ஸி பண்ணி போஸ்ட் பண்ணுங்க. முடிஞ்சா அது கூட வந்து ஒரு எஃப்டிபி சர்வர் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க, இல்லை ஒரு எஸ்எம்டிபி சர்வர் ஸ்டார்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப ஒரு பேசிக் லெவல்ல எப்படி வந்து உங்களுக்கு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். இதுதான் நான் பண்ணேன் ஸ்டார்ட் பண்ணக்குள்ள. ஆமா. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப்பா வந்து ஹலோ வேர்ல்டை வந்து ஒரு டாக்கருக்குள்ள போட்டு டாக்கரா ரன் பண்றது. அந்த மாதிரி அந்த ஒரு ப்ராஜெக்டை வச்சா நீங்க வந்து மேல இதை ஆட் பண்ணி யூ கேன் லேர்ன் என்டையர் திங். இப்போ இது யூஸ் பண்ண தெரியாம தான் ஒரு நான் புது இன்ஸ்டன்ஸா கிரியேட் பண்ணிட்டு இருந்தேன் அமேசான்ல. இப்போ இது யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஒரே நேரத்துல நோட் ஜேசன் ரன் பண்ணிக்கலாம், ஃபிளாஸ்கோ ரன் பண்ணிக்கலாம், அப்படிதானே வரும்? ஆமா. நீங்க பர்சனலா ரன் பண்றீங்கன்னா டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணி ரன் பண்ணிருங்க. டாக்கர் கம்போஸ்னு ஒன்று இருக்கு. அப்படி நீங்க இது அது அப்படியே ப்ரொடக்ஷன்ல போகுது அப்படின்னா நீங்க வந்து இசிஎஸ் இல்லைன்னா இகேஎஸ் யூஸ் பண்ணி ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஈஸி டூல கூட இன்ஸ்டன்ஸ் புதுசா கிரியேட் பண்ணாம ஒரே இன்ஸ்டன்ஸ்ல கூட நம்ம 2 போர்ட் வச்சு ஃபிளாஸ்க் ரன் பண்ணிக்கலாம், நோட் ஜேசன் ரன் பண்ணிக்கலாம். எங்க ஒரு மேனேஜ் பண்றது அது ரெண்டுத்தையுமே? இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே மேனேஜ் லாக் பண்றது ஃபைல்ஸ்ல டாக்கர் காட்டுமா? கம்போஸ் தான். இதுக்கு ரெண்டுத்தையும் மேனேஜ் பண்றதுக்கு இதெல்லாம் வந்து நீங்க லோக்கலா உங்க இதுக்குள்ள மட்டும் லைக் டெவ்ல இல்லை நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு மட்டும் மேனேஜ் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து டாக்கர் கம்போஸ் ஒன்று இருக்கு. டாக்கர் கம்போஸ் யூஸ் பண்ணி மேனேஜ் பண்ணிக்கலாம். அப்படி இதை ப்ரொடக்ஷன் வரைக்கும் கொண்டு போகணும், அங்கேயும் வந்து அதே செட்டப் வேணும் அப்படின்னா அப்போ வந்து நீங்க டாக்கர் கம்போஸ் வந்து எப்படி கூபர்நெட்டிஸ்க்கு எப்படி இசிஎஸ்க்கு ஏடபிள்யூஎஸ் இசிஎஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை எப்படி இசிஎஸ்க்கு மூவ் ஆகுறது அப்படின்னு பார்த்து நம்ம அதுக்குள்ள போய்க்கலாம். டிஃபரன்ஸ் பெருசாக இருக்காது. ஒன்லி கான்ஃபிகரேஷன்ஸ்லாம் சொன்னாங்களா அந்த மாதிரி அதெல்லாம் மட்டும் நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம்பிளில் வந்து இது வந்து டாக்கர் கம்போஸ். ஸோ இந்த ரெண்டு சர்வீஸ் டிஃபைன் பண்ணுவாங்க. இந்த 2 சர்வீஸ் வந்து ஒரு வெப் ஒரு டிபி சர்வீஸ் நேம்ஸ் தான். அதில் வந்து இந்த வெப்னா என்ன இமேஜ் யூஸ் பண்ணணும், டிபினா என்ன இமேஜ் யூஸ் பண்ணணும், வெப்பில் எந்த போர்ட்டில் வந்து வெப் ரன் ஆகணும், எந்த போர்ட்டில் டிபி ரன் ஆகணும். ஸோ டிபிக்கு நம்ம போர்ட் ஸ்பெசிஃபை பண்ணிக்கலாம். பை டிஃபால்ட் எந்த யூசர் நேம் பாஸ்வேர்டில் ஸ்டார்ட் ஆகணும், அப்புறம் வெப்போட கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்குது, என்ஜினிக்ஸ் கான்ஃபிகரேஷன் எங்கே இருக்குது. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம டாக்கர் கம்போஸ் ஃபைலில் போட்டு டாக்கர் கம்போஸ் அப்புன்னு கொடுத்தீங்கன்னா அப் ஆயிரும். அதில் வந்து இந்த போர்ட்டுக்கு அட்டாச் ஆகி அது பாட்டுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் இன்னொரு ப்ளஸ் என்னன்னா நீங்கள் டிபி தனியாக ரன் பண்ணுறீங்கன்னா டிபிக்கு வேறு போர்ட் பைண்ட் பண்ண வேண்டாம். இங்கே வெப்புக்குள்ளே வந்து டிபி ஹோஸ்ட் நேமுக்கு பதிலாக டிபின்னு கொடுத்தா டிபி கூட கனெக்ட் ஆயிடும். டிபி வந்து 543 ஓடுதான் வச்சுக்கோங்க. இமேஜ் வெப்பில் வந்து இந்த மாதிரி டிஎஸ்கியூஎல் ஸ்பேஸ் டிபி:5432
அப்படி கொடுத்துட்டீங்கன்னா அது டைரெக்டாக டேட்டாபேஸ் கூட கனெக்ட் ஆகிடும். அது வந்து லோக்கல் நெட்வொர்க் மாதிரி ஆக்ட் ஆகும். ஓ ஓகே ப்ரோ. ம். தேங்க்ஸ் ப்ரோ.